வணக்கம் அன்பு நண்பர்களை, இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். இலங்கையைச் சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய எம்பிக்கள் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த 6 பிரமுகர்கள் கொண்ட குழு இன்று டெல்லியில் முகாமிட்டு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேசியிருக்கிறது. நாளை நமது பிரதமர் நரேந்திர மோடியோடு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. இலங்கையில் தமிழர்களுக்கு சம உரிமை, அவர்களுக்கான மரியாதை, அவர்களுடைய இன அழிப்புக்கான எதிர்ப்பு குரல்கள் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே வந்து கொடுக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய போருக்கு பிறகான தன்னுடைய அடுத்த கட்ட முயற்சியாக புதிய அரசு அமைந்த பிறகு முதல் முறையாக பிரதமரை சந்திக்க இருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சரோடு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இலங்கையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் அதில் இந்தியாவுடைய பங்களிப்பு மிக முக்கியம் என்று இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் நண்பர்கள் மிக உறுதியாக நம்புகிறார்கள். புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அரசு ஏற்கனவே இருந்த அரசிலிருந்து எந்த வகையிலான ஒரு மாற்றத்தை, எந்த வகையிலான நிலைப்பாட்டை மாற்ற இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு புது வாழ்வு படைப்பதற்கு, மீள் குடியேற்றம் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல அவர்களுக்கு சமூரிமை கிடைப்பதற்கு எந்த மாதிரியான பங்களிப்பை செய்ய இருக்கிறது, பல கேள்வி எழுந்திருக்கின்றன. இந்த சந்திப்பு, எம்பிக்களுடைய சந்திப்பு, பிரதமருடன் சந்திப்பு, வெளியுறவுத்துறை அமைச்சருடன் சந்திப்பு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, இந்த இலங்கை தமிழருடைய எம்பிக்களுடைய கோரிக்கை சாத்தியமானதுதானா, இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நமது டெல்லி செய்தியாளர் லோகநாதன் தரக்கூடிய கூடுதல் தகவல் என்ன, இப்போது கேட்கலாம். இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தம் தலைமையில் 6 பேர் கொண்ட எம்பிக்கள் குழுவானது இலங்கையிலிருந்து இந்தியா வந்து இன்று ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பானது மிகவும் திருப்திகரமாக அமைந்தது என்று வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த சம்பந்தம் தெரிவித்திருந்தாலும் கூட இன்னமும் அவர்களது இதயத்தில் வடக்கு மாகாணத்தில் வாழும் மக்களுக்கு ஒரு நிரந்தர சுதந்திரமானது கிடைக்குமா என்ற ஏக்கம் நிச்சயமாக தெரிந்தது என்றே நாம் கூறலாம். அதே போன்று மிக முக்கியமாக இலங்கை அரசியல் சாசனத்தில் 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று நீண்ட ஆண்டுகளாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பானது கூறி வந்திருந்தாலும் கூட இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த போது சம்பந்தம் வெளிப்படையாகவே 13வது அரசியல், அதாவது 13வது சட்ட திருத்தம் என்பது அரசியல் தீர்வு, நிரந்தர அரசியல் தீர்வை அங்கு வாழும் தமிழர்களுக்கு ஒருபோதும் கொடுக்காது என்று தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் கூட இலங்கை அரசானது தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் இன்னமும் நிறைவேற்றவில்லை என்பதும் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே இருந்து வருகின்றது. இவர்களை சந்தித்துள்ள இந்த குழுவானது நாளை காலை பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக கூட மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசானது ஆட்சியில் இருந்த போதும் கூட இதே போன்ற குழுக்கள் பல்வேறு சமயங்களில் முன்னாள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கிடம் பல்வேறு முறை சந்தித்து இந்த 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மிக நீண்ட கோரிக்கையை வைத்திருந்தாலும் அதற்கு அந்த அரசானது என்ன நடவடிக்கை எடுத்தது என்று நாம் பார்த்தால் ஒன்றுமே இல்லை. ஆனால் தற்பொழுது மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசும் நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பில் நிச்சயமாக பலன் கிட்டும் என்று அந்த குழு பெரிதும் நம்பியிருக்கின்றது. எனவே மோடி தலைமையிலான அரசு இலங்கையில் உள்ள வடக்கு மாகாணத்தில் வாழும் தமிழர்களுக்கு அவர்கள் பெற வேண்டிய உரிமைகளை பெற்றுத்தரப் போகிறாரா இல்லையா என்பது ஒரு நீண்ட நெடிய ஒரு கேள்வியாகவே இருந்து வருகின்றது. இந்த கேள்விக்கு நிச்சயம் பிரதமர் நரேந்திர மோடி தான் விடையளிக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அதனை நாம் அவர்களைப் போலவே, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்களைப் போலவே நாமும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கடந்த ஆட்சி மீது, கடந்த ஆட்சியாளர் மீது, காங்கிரஸ் கட்சி மீது, அப்போது இருந்த மத்திய அரசு மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்த இலங்கை தமிழ் எம்பிக்கள், இலங்கை தமிழர்கள் இப்போது அந்த நம்பிக்கையை சற்றும் குறைக்காமல், சற்றும் குலையாமல் புதிய அரசு மீது வைத்திருக்கிறார்கள். புதிய அரசு என்ன செய்ய போகிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த இலங்கை தமிழ் எம்பிக்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை சாத்தியமானதுதானா? இந்தியா தன்னுடைய வல்லாதிக்கத்தை, தன்னுடைய வல்லமையை இலங்கை மீது காட்ட முடியுமா? இதை பற்றி தான் இந்த ஆயுதத்தை நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் முன்னிருந்தார். அதேபோல நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்த திரு ஐயநாதன் அவர்கள் முன்னிருந்தார். அதேபோல பாஜகவை சேர்ந்த திரு கல்யாணராமன் அவர்கள் முன்னிருந்தார். அதேபோல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்பி திரு ராமசுப்பு அவர்கள் முன்னிருந்தார். உங்க 4 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல திரு ராமசுப்பு ஆரம்பிக்க விரும்புறேன். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னது போல, நிகழ்ச்சியிலையும் சொன்னது போல, இலங்கை தமிழ் எம்பிக்கள் வந்து சொன்னது போல, முந்தைய அரசு இலங்கை தமிழர்களுக்கான நலன்ல அக்கறை காட்டும் என்று கடுமையாக எதிர்பார்த்தார்கள். அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய போருக்கு முந்தைய நிலைமை தாண்டி போருக்கு பின்னர் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்ட பிறகு, போர்க்குழுக்கள் போராளிகள் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்ட பிறகு அதன் பிறகாவது மீள்குடியேற்றம் உள்ளிட்ட விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்த்தார்கள். அதை முந்தைய காங்கிரஸ் அரசு செவ்வனே செய்ய முடிந்ததா? திரு ராமசுப்பு. போருக்கு பின்னால் தமிழர்களுடைய மறுவாழ்விற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய எங்களுடைய அரசு, டாக்டர் மன்மோகன் சிங்கின் தலைமையில் உள்ள அன்னை சோனியா காந்தியினுடைய அரசு ஏராளமான திட்டங்களை
நாங்கள் செய்து ரீஹாபிலிட்டேஷன்ஸ் ஆஃப் தி தமிழ் பீப்புள் இன் ஸ்ரீலங்கா என்பதற்காக பல கோடி ரூபாய்களை அங்கே நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய ராஜீவ்காந்தி அதேபோல நம்முடைய ஜெயவர்தனே அவர்களுடைய 1987 ஆண்டு அந்த அக்ரிமெண்ட் படி 13வது சட்ட திருத்தத்தை அமுல்படுத்தப்பட வேண்டும். அந்த வடக்கு மாகாணங்களுக்கு அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும், பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் எங்களுடைய அரசானது வலியுறுத்தி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கின்றது. இங்கிருந்து எமிசரிஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இலங்கையினுடைய தூதுவர்களுக்கு எங்களுடைய அரசு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு அறைகோல் விடுத்து பல்வேறு வழிகளிலே வலியுறுத்தி வந்திருக்கின்றார்கள். அதேபோல தமிழர்களுடைய வாழ்வுக்கு எங்களுடைய அரசுதான் பல்வேறு விதத்திலே பணம் ஒதுக்கி அவருடைய வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு, பல்வேறு திட்டங்கள் வகுப்பதற்கு, ரயில்வே லைன் அமைப்பதற்கு, இன்னும் விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்கி கொடுப்பதற்கு, நம்முடைய தமிழ் மக்களுக்காக பல கோடி ரூபாய்கள் ஒதுக்கி கொடுத்த அரசு எங்களுடைய யூபி அரசு, காங்கிரஸ் அரசு தொடர் முயற்சியில் ஈடுபட்டது அப்படிங்கிற உங்களுடைய பார்வையா இருக்கு. நான் திரு ஐயநாதன் இதை கேட்க விரும்புறேன். அவர் சொன்னார் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேல அப்ப பக்கமா விளம்பரம் கூட கொடுக்கப்பட்டது. நம்ம தேர்தல் சமயத்திலையும் கூட அதுக்கு பிறகு கூட நிதி ஒதுக்கி அவருடைய மறுவாழ்வுக்கான பணிகள் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் கூட அடிப்படை கோரிக்கை மீள்குடியேற்றம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு அடிப்படை கோரிக்கையா இருக்கக்கூடிய 13வது திருத்தமோ அல்லது சம உரிமையோ மற்ற விஷயங்களோ பாத்தீங்கன்னா தொடர் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தோம், தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருந்தோம் என்று ராமசுப்பு சொல்றார். பாஜக அதே சொல்லும் என்று எதிர்பார்க்கிறீர்களா, அல்லது பாஜக ஒரு மாற்று விஷயத்தை, ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை எதிர்பார்க்கிறீர்களா? விருப்பத்தை தான் வெளியிட முடியும். இப்போதைக்கு இவங்க ஒரு மாற்றை சொல்லணும் அப்படின்னா எந்த அடிப்படையில் நான் சொல்றேன் அப்படின்னா, அதிகார பரவல் அப்படின்ற ஒரு இடத்துல தமிழருக்கு அரசியல் சம உரிமை என்கின்ற இடத்தை தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லுகிறது. ஆனால் இதே தமிழ் தேசிய கூட்டம் என்ன சொல்லுது? ஒருபோதும் இலங்கை அரசு ஒரு அரசியல் தீர்வை தராது. இதுதான் இப்ப சம்பந்தம் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ராஜபக்சேனுடைய பதில் என்ன அப்படின்னா, அரசியல் தீர்வை உருவாக்க நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு அழைச்சாரு. இவங்க பேச்சுவார்த்தைக்கு போய் அதுல எந்த முன்னேற்றம் வரும்போது தமிழ் தேச கூட்டமைப்பு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, எந்தெந்த இடத்துல அதிகார பகிர்வு நீங்கள் தர தயாராக இருக்கின்றீர்கள் என்பதை பற்றி ஒரு வரைவை தாருங்கள் என்றார்கள். அதாவது நிதி, நிர்வாகம், நிலம் தொடர்பானது, சட்டம் ஒழுங்கு, நீதித்துறை, இப்படிப்பட்ட 5 பிரிவுகளாக பிரித்து இதில் நீங்கள் எந்த அளவிற்கு அதிகார பகிர்வை அளிப்பீர்கள் என்று நீங்கள் உங்களுடைய நிலையை சொல்லுங்கள், நாங்கள் பேசுகிறோம் என்றார்கள். அதை ராஜபக்சே ஏற்கவில்லை. காரணம் என்னவென்றால், வடக்கு கிழக்கு என்கின்ற இந்த 2 மாகாணங்களின் தமிழர் பகுதிகளுக்கென்று தனித்த அதிகாரத்தை வழங்க முடியாது, அதற்கான சாத்தியக்கூறு எனது அரசமைப்பு சட்டத்தில் இல்லை. இலங்கையிட்ட நம்ம ஒரு வித்தியாசமான போக்கை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா போருக்கு முந்திலிருந்து அப்படித்தான், போருக்கு பிறகு போராளி குழுக்கள், போர்க்குழுக்கள் இப்ப இல்லைன்னு சொன்னப்பட்ட பிறகு இன்னும் வலுவாயிருவாங்க அவங்களுடைய நிலைமையில. என்னுடைய கேள்வி, மத்திய அரசு ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டை தாண்டி வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமாக இன்னும் தன்னுடைய வல்லமை காட்டும் விதமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் ஏதேனும் இருக்கிறதா? அதுதான் சொல்ல வரேன். இப்ப கடைசியா இங்க ராஜபக்சே இங்க வந்த போது, பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்ற அந்த நிகழ்வுக்கு வந்த போது, நீங்கள் எதை வாக்குறுதியாக அளித்தீர்களோ அதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னதாக நமக்கு சில தகவல்கள்லாம் வந்தன. ஆனால் அவரை பொறுத்தவரை அப்படி எதையுமே அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் கடந்த காலம். இதுவரை இருந்த போல ஒரு போராட்ட குழு, ஒரு போராளிகளினுடைய குழு வலிமையாக இருந்து தமிழர்களாக போராடிய போது தராததை இப்பொழுது நான் இவர்களுக்காக எதற்காக தர வேண்டும் என்று கோத்தபய ராஜபக்சே சொன்னதை இங்கே நான் சுட்டிக்காட்ட நான் திரு கல்யாணராமன் கேட்க விரும்புறேன். ஏற்கனவே சொன்னது போல மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே வந்தது. அவர்களுடைய பார்வையில் சரி தவறு அப்படிங்கிற மாறுபட்ட பார்வை தமிழகத்தில் நிறைய பேருக்கு உண்டு. இருந்தாலும் கூட காங்கிரஸை பொறுத்தவரை நாங்க என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் சொல்லி ஒரு இன்னொரு நாட்டு பிரச்சனை, ஒரு தெளிவான பார்வை, எவ்வளவுதான் தமிழர்கள் தொப்புள் குடி உறவு என்று சொன்னாலும் கூட இன்னொரு நாட்டு பிரச்சனையில இந்தியா எவ்வளவு தூரத்துக்கு தன்னுடைய வல்லாதிக்கத்தை செலுத்த முடியும்? பாஜக அரசு முந்தைய காங்கிரஸ் அரசு எந்த விதமான மாற்றத்தை நீங்கள் காட்ட முடியும்? இந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புறேன். இன்னைக்கு சம்பந்தம் அவர்கள் பேசிட்டு இருந்தப்போ, கலாச்சார ரீதியில இந்திய தேசியத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள், இந்தியாவுடைய விழுதுகள் தான் நாங்க வந்திருக்கோம், அதனால இந்தியாவுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு அப்படின்னு பேசினார். அப்படின்னு சிங்களவர்கள் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. எல்லாருக்குமே இது பொருந்தும், சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும். அதாவது நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த டிபேட்டுடைய விவாதத்துடைய ஒரு சாரம்சம் இதுலயும் இருக்குன்றதுக்காக
பண்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் தனி தமிழகம், தமிழ் தேசியம் என்ற வார்த்தைகள் தொடர்ந்து உபயோகப்பட்டு இருக்கிற ஒரு ஊர் இது. ஸோ காங்கிரஸ் பிஜேபி இது ரெண்டும் எப்படி வேறுபடுதுன்றதுதான் இதுல முக்கியமான ஒரு கேள்வி. காங்கிரஸ் உடைய ஆட்சி காலத்துல தான் ஒரு இந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா 2009 எலெக்ஷன் முடிஞ்ச கையோட முள்ளிவாய்க்கால் உட்பட தமிழர்கள் அழிக்கப்பட்ட அந்த ஜெனோசைட் நடந்த காலகட்டம் பாஜக தோற்றவுடன் நடந்துச்சு. பாஜக ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை இருந்து தோற்ற 2009 எலெக்ஷன். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஒருவேளை அன்னைய தேதிக்கு பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருந்தால் அவ்வளோ பெரிய ஒரு தமிழர்கள் அழிப்பு நடந்திருக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் வச்சு பார்த்தா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில இப்ப ஜெயிச்சுட்டு வந்த பிறகு என்ன செய்வீங்க கேக்குறேன். அதான் அதுக்குதான் நான் வரேன். சோ காங்கிரஸை பொறுத்தவரையில பொதுப்படையா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பழிவாங்கும் உணர்வோடு செயல்பட்டார்கள் அப்படின்ற ஒரு வாதம் தொடர்ந்து வைக்கப்படுது. நான் கேட்கறது பாஜக என்ன செய்ய போகிறது அப்படின்னு. இது பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அப்பதான் பாஜக என்ன பண்ணுன்றது சொல்ல முடியும். அதனால ரிஹாபிலிட்டேஷன் பத்தி அண்ணன் ராமசுப்பு சொன்னாரு, நம்பிக்கையோட செயல்பட்டாங்கன்னு சொன்னாரு. இந்த ரிஹாபிலிட்டேஷன்ன்றது ஒரு பக்கத்து நாடு, நம்மளோட குட்டி நாடா இருக்கும் போது எல்லாருமே பண்றதுதான். பூட்டானுக்கு நம்ம பண்ணுவோம், நேபாளுக்கு பண்ணுவோம், இலங்கைக்கும் பண்ணுவோம், மாலத்தீவுகளுக்கும் பண்ணுவோம். இது ரொம்ப இயல்பா நடக்கிற ஒரு விஷயம் பக்கத்து நாடுகளுக்கு. ஆனா அது செய்யும் போது அந்த நாடு, அந்த நாட்டை சார்ந்த மக்கள், அவர்கள் மீது இருக்க அபிமானம், இது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு கமிட்மெண்டோட செய்யறாங்கன்றதுதான் முக்கியம். காங்கிரஸ்க்கு அந்த கமிட்மெண்ட் இல்லாததுடைய விளைவு தான் இலங்கையில் இருக்கிற தமிழர்களுடைய பிரச்சனை இன்னைய வரை ஒரு தீர்வை நோக்கி போகாம இருக்கு. சோ இந்த சூழ்நிலையில பாரதிய ஜனதா ஆட்சி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 90 நாட்கள் ஆயிருக்கு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு அன்னைக்கு முதல் நாள் ஆரம்பிச்சு மே 26 ஆரம்பிச்சு இன்னைய வரை கிட்டத்தட்ட இலங்கை மீனவர் பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படாவிட்டால் கூட நீங்கள் வார்த்தைகளை தேடுகிறீர்களா, வாக்குறுதிகளை தேடுகிறீர்களா? வாக்குறுதி நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எப்படி பார்க்கணும்ன்றது, அந்த பார்வை எப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக இந்த விஷயங்களுக்குள்ள போறேன் நான். எனக்கு மீனவர்கள் பிரச்சனை இன்னைக்கு காங்கிரஸ் கூட கொஞ்சம் சுருக்கமா பதில் சொல்ல பழகிடுச்சு. இல்லைங்க, யார் மீது அதிக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதோ அவர்கள் சுருக்கமாக குற்றச்சாட்டு வராம இந்த பார்வை எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் புரிய வைக்கிறேன். ஏன்னா நம்ம தீர்வு வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. தீர்வை நோக்கி நம்ம பயணப்பட ஆரம்பிச்சோம். என்ன மாற்றம் நீங்கள் காட்ட முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இன்னைக்கு 13வது சட்ட திருத்தம் 1987 நினைக்கிறேன். 87க்கு பிறகு அது இம்ப்ளிமெண்ட் செய்யப்படலன்றதுதான் உண்மை. அப்படியே நின்றுட்டு இருக்கு கிட்டத்தட்ட 30 வருஷங்களா. இந்த சூழ்நிலையில சம உரிமை என்பது 13வது சட்ட திருத்தத்தில் தான் இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, தனியிழம்ன்ற வார்த்தையை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. தனியும் என்பது சாத்தியம் இல்லைன்றத ஒரு காலகட்டத்தில் தெளிவா சொல்லியிருக்கோம். இதுல கான்ஃபிளிக்டிங் வியூஸ் இருக்கு. நமக்கே இது ரீவிசிட் பண்ணுமான்ற ஒரு சிந்தனை இருக்கிற ஒரு இது. சம உரிமை வழங்கப்படாத எல்லா இடத்துலயுமே ஒரு போராட்டம் வெடிக்கும்ன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த சூழ்நிலையில 84 ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒரு மாபெரும் போராட்டம் நடந்திருக்கு. இந்த சூழ்நிலையில பாரதிய ஜனதா அரசாங்கத்திற்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஈழத்துல இலங்கையில் என்பதில் கமிட்மெண்ட் இருக்கு. அந்த உத்தரவாதம் காலப்போக்கில் இது ஒரு சர்வதேச பிரச்சனை, அண்டை நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதை சர்வதேச பிரச்சனை, இறையாண்மை கொண்ட நாடு, அங்க இன்னொரு நாட்டில் தலையிடுறது, அதுதான் அங்கதான் காங்கிரசுக்கும் பாஜகமான வித்தியாசமே. அங்கதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க கடைசியில் ஒரு வழி அந்த இடத்துக்கு வந்தீங்க. நான் திரு கார்த்திகை செல்வன் கேட்கிறேன். இதுல நிதர்சனமா பார்க்கும்போது திரு கல்யாணராமன் சொன்னது போல இன்னைக்கு தேதிக்கு நீங்க தனியிலம் பற்றி பேச முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அது கேட்டுக்கிட்டு இருந்த போராட்டங்கள் இல்ல. இப்ப இந்தியா திடமா காங்கிரஸ் ஆட்சியிலையும் இருக்கக்கூடிய அதே வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். இலங்கையுடைய ஒருங்கிணைந்த இலங்கையுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ள, வரையறைக்குள்ள, நலன்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டு அவங்க என்ன விஷயம் செய்ய போறோம்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாலும் கூட கடைசியில் அந்த வார்த்தையில அந்த கவனமா காங்கிரசும் பாஜகவும் ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ள சொல்லி இந்த தனியிலம் அப்படிங்கிற கோரிக்கை முடிஞ்சு போச்சு. இந்த சம உரிமை அப்படிங்கிற கோரிக்கை, 13வது சீர்திருத்தம் அப்படிங்கிற விஷயம், இதெல்லாம் ஒரு அந்நிய நாட்டு அரசு எவ்வளவுதான் ஒரு தெற்காசிய நாடுகள் ஒரு வல்லாதிக்கம் கொண்ட ஒரு நாடா இருந்தாலும் கூட எவ்வளவு தூரத்துக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை? தனி ஈழம் அப்படிங்கிற கோரிக்கையை அவங்களே விட்டுட்டாங்க. இது நம்ம இங்க இருக்கிற தமிழக தலைவர்களை வச்சுட்டு நம்ம பேச முடியாது.
டிஎன்ஏவே வந்து தனி ஈழம் அப்படிங்கிற எந்த ஒரு டிமாண்டையும் அவங்க வைக்கல. ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ள சம அதிகாரம் வேணும், நில அதிகாரம் வேணும், போலீஸ் அதிகாரம் வேணும். ஏன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வடக்கு மாகாணத்தில் அமைந்த பிறகும் கூட நீங்க வந்து இந்த பொறுப்புகளை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த அக்கார்டோட முக்கியமான இதுவே என்னன்னா, இவர்களுக்கு 13வது சட்ட திருத்தம் மட்டுமல்ல, அதற்கு மேலான விஷயங்களையும் அவங்க வந்து அஷ்யூர் பண்ணியிருந்தாங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2010 தேர்தல் இது இந்த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் வார் முடிஞ்ச பிறகு ராஜபக்சே இந்தியா வந்த போது அவர் கொடுத்த அஷ்யூரன்ஸ் வந்து 13வது அமெண்ட்மெண்ட்டும் அதற்கு மேலான தீர்வுகளும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்தார். இது வந்து தனிப்பட்ட 2 நபர்கள் பேசினதில்ல, 2 அரசாங்கங்கள் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை மாதிரியான ஒரு விஷயம். அதற்கு பிறகு 5 ஆண்டுகள், இன்னைக்கு 4 ஆண்டுகளுக்கு ஆயிர பிறகும் கூட அதற்கான எந்த விதமான ஒரு சமீட்சை கூட கிடையாது. அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் எந்த வாக்குறுதியும் கிடையாது. கடந்த வாரத்தில் கூட ராஜபக்சேயே சொல்லியிருக்காரு, நாங்க போலீஸ் பவர்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்திருக்காரு. இந்த நிலையில தான் டிஎன்ஏ என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி இந்திய அரசாங்கத்திட்ட கேட்கிறாங்க. இந்திய அரசாங்கம் இந்த இடத்துல சார்க் நாடுகள் மத்தியில நான் ஒரு வல்லாண்மையான ஒரு பெரும் நாடாக எல்லாருக்கும் ஒரு பெரிய அண்ணன் சொல்ல முடியாது, ஆனா ஒரு முக்கியமான ஒரு கேந்திரமாக இருக்கிற ஒரு இந்திய அரசாங்கம் நிச்சயமா இலங்கையோட பாஜகவும் பெரிய அளவுக்கு எந்த விதமான அழுத்தத்தையும் கொடுத்துட முடியாது. ஆனால் முதல் கூட்டத்துல நீங்க 2 விஷயத்தை கவனிக்க வேண்டியது. முதல் கூட்டம் மோடி அவர்களோட நடந்த ராஜபக்சனோட கூட்டத்துக்கு பிறகு 2 அரசாங்கத்திலிருந்தும் ஒரு எப்பவுமே சேர்ந்து ஒரு அறிக்கை வெளிவரும். ஆனா அப்படி எந்த அறிக்கையும் வரவில்லை. இவர் ராஜபக்சே கொழும்பு போன பிறகு அங்க ஒரு அறிக்கை தனியா கொடுத்தாங்க. அவங்க சொன்ன போது 13வது அமெண்ட்மெண்ட் பத்தி எல்லாம் பேசவே இல்லை, மற்ற விஷயங்களை சொன்னாங்க. அதற்கு பிறகு இங்க நம்ம அரசாங்கத்திலிருந்து தெளிவுபடுத்தினாங்க. வெளியுறவு செயலாளர் சொன்னாரு 13வது சட்ட திருத்தத்தை மோடி அவர்கள் வலியுறுத்தினார் என்று. அந்த இடத்துலயே கான்ஃபிளிக்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் கூட தொடர்ச்சியா பெரிஸோட மீட்டிங்லயும் இந்த பிஷர்மேன் இஷ்யூல அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடிந்த ஒழிய 13வது சட்ட திருத்தம் அல்லது எந்த விதமான அதிகார பகிர்வுக்கும் நாங்கள் தயாரில்லை என்பதை தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழலில் இந்தியா கட்டாயமா வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும். அதாவது நீங்க வந்து அவங்களுடைய இறையாண்மையில தலையிடுறதெல்லாம் கிடையாது. இங்க வந்து நீங்க நிறைய விஷயங்கள்ல இலங்கை நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள்ல இந்தியா ஒரு நிச்சயமாக ஒரு சக்தி தெற்காசிய நாடுகளை பொறுத்த வரைக்கும். அப்படியான ஒரு சூழல்ல நீங்க வந்து இது சரி அப்படின்றது இப்ப நீங்க வந்து எப்படி ஒரு ஐக்கிய நாடுகள் சபையின் மூலமாக அழுத்தம் கொடுக்க முடியுமோ அது மாதிரியான ஒரு அழுத்தத்தை இங்கிருந்து தர முடியும். அரசாங்க ரீதியான ஒரு டிப்ளமேட்டிக் பிரஷரை வந்து நிச்சயம் அப்ளை பண்ண முடியும். அதை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம். ஒரு முழுமையான வல்லாதிக்கத்தை செலுத்த முடியாவிட்டாலும் கூட ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும் இந்திய அரசால் நிச்சயமா பார்க்க முடியும். இந்திய தமிழர்களான மீனவர்கள் பிரச்சனையில ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடிந்தது. ஆனால் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையில் இந்த முன்னேற்றத்தை கொண்டு வர முடியல. அழுத்தம் கொடுக்க முடியுமா? ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியும் கேட்காத ராஜபக்சேவுடைய இலங்கை அரசு இந்தியாவுடைய அழுத்தத்தின் காரணமாக சொல் பேச்சை கேட்டு விடுமா? இலங்கை தமிழ் எம்பிக்கள் இந்திய அரசுக்கு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை நடைமுறையில் சாத்தியம்தானா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு ஐயனாதன் கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னது போல இடைவெளிக்கு முன்னால ஐக்கிய நாடுகள் சபை கண்டித்து எதிராக தீர்மானம் நிறைவேற்றி பாங்கி மூனே தனிப்பட்ட கோரிக்கை விடுத்து போர்க்குற்ற விசாரணை குழு வருவதாக சொல்லி என்னென்னமோ பண்ணி எதுவுமே நடைமுறை சாத்தியமாக முடியாது அப்படின்னு தெளிவா இருக்குது இலங்கை அரசு. இந்தியாவால அப்படி என்ன ஐக்கிய உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கொடுக்க முடியாத அழுத்தத்தை இந்தியா எந்த வகையில் கொடுத்து விட முடியும்? இந்தியா தான் இந்த அழுத்தத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய தடையா நின்று அவங்களை காத்துக்கிட்டு இருக்குதுன்றதை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் இலங்கைக்கு சாதகமாக அது ஐநா மனித உரிமை மன்றத்தில் ஆதரிச்சு வாக்களிச்ச போதும் சரி, எதிர்த்து வாக்களிச்சு போறதும் சரி, விலகி நின்ன போதும் சரி, அவருடைய நோக்கம் இலங்கை அரசை காப்பாற்றுவதுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க இலங்கையில நடந்த போர் அப்படின்றத வந்துட்டு இந்தியாவை பிரிச்சுட்டு பாக்குறது அப்படின்றது உண்மையிலிருந்து நம்ம தள்ளி போய் பாக்குறதா அர்த்தம். அது மட்டுமல்ல, நாங்க வந்துட்டு ஆட்சி ஜெயிச்சு இருந்தோம் அப்படின்னோம்னா 2009 தேர்தலில் இந்த போரினுடைய அந்த அளவுக்கு போய் அதை முடிஞ்சிருக்குமா அப்படின்னு திரு கல்யாணராமன் சொன்னாரு. அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோடு தொடர்பு கொண்டிருந்தேன். அந்த போரை நிறுத்துமாறு தமிழ்நாட்டிலிருந்து கோரிக்கை போனது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு கூட்டத்தில் பொதுமக்களுக்கு பாதம் ஏற்படாமல் போரை தொடருங்கள் என்றுதான் தீர்மானம் போட்டார்களே தவிர போரை நிறுத்த சொல்லவில்லை. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி, எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி அந்த போரை இந்திய அரசுடன் நின்று ஆதரித்தது. இப்பொழுது வரக்கூடிய இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் 13வது திருத்தம் என்று பேசும்பொழுது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் என்ன சொல்லுகின்றார்? இது ஒரு ஓட்டை விழுந்த கப்பல் என்கின்றார். 13வது திருத்தத்தின் கீழ் நீங்கள் அளித்த அதிகாரங்கள் ஏற்கனவே கிழக்கு மாகாணத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்கின்ற நிலையில் மறுபடியும் இங்க வந்துட்டு இப்ப கூட சொல்றாரு, எனக்குன்னு நிதி கிடையாது, எனக்குன்னு அதிகாரம் கிடையாது, எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது.
என் மக்களை நான் காப்பாற்ற முடியாது, ராணுவத்தை தள்ளிக்க சொல்ல முடியாது. அந்த மக்களோட வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும். இந்த வட கிழக்கு மாகாணங்களுக்கு இல்லாத உரிமை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே, இந்த உரிமை பிற மாகாணங்களுக்கு இருக்குதா? இல்ல. அதுதான் ராஜபக்சே இருக்கக்கூடிய சிங்களர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பிற மாகாணங்களுக்கு இல்லாத உரிமை தான் தமிழர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்த 2 மாகாணங்களுக்கும் கூட இல்லை. ஆனா நம்ம எப்படி ஒரு எண்ணம் உருவாயிருக்குன்னு, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மட்டுமே புறக்கணிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு தான் போலீஸ் அதிகாரம் இல்ல. ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்ல, இந்த 87 இந்த அக்கார்ட் சைன் பண்றது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, அப்போ ஒரு தனி ஈழம் போர்லாம் நடந்துட்டு இருந்த சூழல்ல தான் ராஜீவ்காந்திக்கும் ஜெயவர்தனேக்கும் இடையில இந்த ஒப்பந்தம் வருது. அப்போ தனி அதிகாரம் கொண்ட மாகாணமாக உருவாக்குவதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. தமிழர் பகுதிக்கான ஒரு தனி மாகாணம் என்பது மட்டும்தான் அந்த ஒப்பந்தத்தோட இதுவே. ஆனால் அதற்கு பிறகு அதை 9 மாகாணங்களாக பிரித்து அதை கொண்டு வந்துட்டாங்க. இந்த அதிகார பகிர்தல்ங்கிறது ஏன்னா அங்க சிறுபான்மையினராக இருக்கின்ற தமிழர்களுக்கு அதிக அதிகாரங்களை கொடுக்கறதன் மூலமாக அப்போ போராடிக்கிட்டு இருந்த விடுதலை புலிகள் மற்ற விஷயங்களை ஒடுக்கிட்டு இவங்களுக்கு ஒரு அதிகாரம் மிக்க ஒரு மாகாணத்தை கொடுக்கிறோம். நீங்க இப்ப எப்படி காஷ்மீருக்கு தனியா ஒரு சிறப்பு அதிகாரம் கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி ஒரு அதிகாரம் கொடுத்து கொண்டு வரதுக்கான ஒரு முடிவாகத்தான் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் அதை அவங்க அழகா என்ன பண்ணிட்டாங்க, டைலூட் பண்ணிட்டு அது 9 மாகாணங்களாக பிரிச்சு அந்த மாகாணங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கணுங்கிற மாதிரி அது டைலூஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. அது நம்ம இந்த இடத்துல இது நீங்க அங்க ஏற்கனவே 30 ஆண்டுகள் நீங்க மற்ற எந்த மாகாணமும் இவ்வளவு பாதிக்கப்படல. நீங்க தமிழர் பகுதிகள் இவ்வளவு பாதிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த இடங்களுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வரும்போது அவங்களுக்கு அந்த அதிகாரங்களை கொடுத்தாதான். இப்ப இல்லன்னு என்ன ஆகும்னா, இந்த 5 ஆண்டுகள் இவங்க முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இப்ப எதுவுமே வந்த பிறகு பவருக்கு எதுவும் செய்யலங்கிற ஒரு பழிச்சொலுக்கும் இவங்க ஆளாக வேண்டியிருக்கும். அதுதான் இந்த நோக்கமும் கூட. இப்ப தமிழ் தேசிய கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சு, விக்னேஸ்வரன் முதலமைச்சராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் கிட்டத்தட்ட ஒரு பெரிய சீரியஸான ஒரு ஆள், ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ். அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா அதை அப்ரோச் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவரே இந்த சூழலை கையாள முடியல, அவருக்கே இந்த அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு தயங்குறாங்கன்றத நம்ம அந்த இடத்துல சரியா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மத்த மாகாணங்களோட இதை ஒப்பிட முடியாதுன்னு சொல்லுவார். ஐயா, இதுதான் ராஜபக்சே சொல்லிட்டாரு. அதான் கார்த்திகேயன் இவ்வளவு தூரம் மூச்சு பிடிச்சு பேசுறாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, தமிழர் பகுதிகளுக்கு என்று எந்த சிறப்பு அதிகாரத்தையும் தர முடியாது. இட் இஸ் a unitary constitution. இந்த இடத்துல இருந்து நான் போக முடியாது. ஒரு சின்ன நாடு இலங்கை, இதுல நான் மாகாணங்கள் மாநிலங்களை உருவாக்கவே முடியாது அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாரு. அப்புறம் நீங்க 13வது திருத்தத்தை within the framework of the present constitution it can give nothing to Tamils. இன்னொன்னு நான் சொல்றேன், இலங்கை அரசுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் 6 சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்களுக்குள் மாற்றிக்கொண்ட ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஃபைண்டிங் a solution within a unitary Sri Lanka, not within the constitution of Sri Lanka. இவங்க 2 பேரும் பேரிஸ் தலைமையிலான குழுவும் ஆண்டன் பாலசிங்கம் தலைமையிலான குழுவும் அவங்க மாத்திக்கிறாங்க. மாத்திக்கும் பொழுது என்னன்னா, ஃபைண்டிங் a solution within the unity of the Sri Lankan state. அந்த நேஷன் அதுக்குள்ள நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வது அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அது பண்ணத்துக்கு பிற்பாடு இதுதான் இந்திய அரசனுடைய இலங்கை தொடர்பான அணுகுமுறையில வரணுமே ஒழிய, இதுதான் அமெரிக்காவும் சொன்னாங்க. அமெரிக்காவினுடைய தெற்காசிய விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் அங்க வரும்போது சொன்னாரு, நீங்க முதல்ல ட்ரை டு ஃபைண்ட் a solution beyond the Sri Lankan constitution. ஏன் இல்ல beyond the Sri Lankan constitution, அதாவது இலங்கையினுடைய அரசமைப்பை மாற்றாமல் ஒரு தீர்வு அப்படின்றது நடக்கவே நடக்காது. ஆனால் இது நாள் வரை இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசை நாம் விட்டுவிடுவோம். இவர்கள் இப்ப 3 மாசம் ஆயிருக்கு. ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னது என்றால் 13வது திருத்தத்திலேயே நின்று கொண்டிருக்கிறது. 13வது திருத்தத்தின் கீழ் எதுவுமே கிடைக்காது என்பது கிழக்கு மாநிலத்திலிருந்து துணை முதலமைச்சராக இருந்த MALM அப்துல்லாவும் சொன்னார், பிள்ளையானும் சொன்னார், இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற விக்னேஸ்வரனும் சொல்லுகின்றார். அது ஒரு ஓட்டை விழுந்த கப்பல் என்று சொல்லுகின்றார். இங்கே வந்திருக்கக்கூடிய இரா சம்பதன் சொல்கின்றார், இலங்கை ஒருபோதும் ஒரு அரசியல் தீர்வு தராதுன்னு. இப்பொழுது சொல்லுங்கள், இந்திய அரசு என்ன செய்ய வேண்டும்? அதுதான் கேள்வி. இந்திய அரசாங்கத்திட்ட முறைப்படி அவங்க வச்சிருக்க கோரிக்கை 13வது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணுங்கிறதா. இங்க இருக்கிற தமிழக அரசியல்வாதிகள் பேசுற விஷயங்கள் நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்க இப்போ இன்னைக்கு சுஷ்மா ஸ்வராஜ் கிட்ட இன்னைக்கு அவங்க வச்சிருக்கிற ரெப்ரசன்டேஷனே அபிஷியலா அவங்க பிரஸ்ல சொல்லியிருக்கிறது, சுமந்திரனும் ஒன் ஆஃப் தி TNA MP தான், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதுலதான் இருக்காரு. அவங்களுடைய கோரிக்கைங்கிறது 13th அமெண்ட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்தியாவோட உதவி வேணுங்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சுஷ்மாவோட பேச்சிலையும் சொல்லியிருக்காங்க. அதே நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கின்ற மறுக்க முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். 13வது திருத்தத்தின்படி இப்பொழுது இருக்கிறது கிழக்குல ஆட்சி இருக்குது. திருத்தம் நடைமுறைப்படுத்தல சொல்லாதீங்க. ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான், வடக்கையும் கிழக்கையும் இணைப்பது தவிர்த்து மற்றபடி அது இருக்குது. ஆனால் கேட்ட எந்த அதிகாரமும் கொடுக்கப்படல.
புரியுதுங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இட் இஸ் நாட் ஈவன் a municipality. எங்க இருந்து நீங்க பேசுவீங்க? அதான் இங்க கேட்கல. அதான் அவருடைய கோரிக்கை என்னவா இருக்குங்கிறது பாக்குறோம். நம்ம வந்து அதுல தனி இலங்கிறது இறுதி இலக்கா இருக்கலாம், நம்ம வந்து 13வது திருத்தம் உடனடி தேவையா இருக்கலாம், வந்து காவல்துறை, வருவாய் அதிகாரம் போன்ற விஷயங்களா இருக்கலாம். இது எந்த அளவுக்கு நம்மளால சாத்தியங்கிறது தான் நம்முடைய கேள்வியா இருக்கு. நான் திரு கல்யாணராமன் கேட்க விரும்புறேன். நம்ம ஏற்கனவே இருந்த நிலைமை வந்து இந்தியா வந்து ஒரு முழுமையான ஒரு ஆதிக்கத்தை ஒரு அப்பர் ஹேண்டா எடுத்துட்டு இருந்துச்சு. அப்ப வந்து இந்தியாவை கேட்காம, இந்திரா காந்தி இருந்த வரைக்கும் வந்து இந்தியா கேட்காம இலங்கை எதுவுமே செய்யாத நிலைமை இருந்துச்சு. அப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து முழுமையா விட்டுட்டு இன்னைக்கு வந்து தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற கதையா. இன்னைக்கு இலங்கைக்கு வந்து பாகிஸ்தான் நெருக்கமாயிருச்சு, சீனா நெருக்கமாயிருச்சு, ஐக்கிய நாடு சபையோட பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்றதுக்கு வந்துருச்சு. இனிமே இந்தியா எப்படி அந்த அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க கேட்கிற கேள்வி வந்து ஒரு டிப்ளமேட்டிக் கேள்வி. என்ன டிப்ளமேட்டிக் கேள்விக்கு டிப்ளமேட்டிக்கா நான் பதில் சொல்ல முடியாது, கூடாது. ஆனா ஒரு நாட்டு மேல எப்படி அழுத்தத்தை உருவாக்குறதுன்றது ஒரு மாபெரும் கலைன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்து மேல, குறிப்பா அண்டை நாடு மேல, குறிப்பா இலங்கை மேல வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் வந்து அழுத்தத்தை உருவாக்க முடியும். திரு நரேந்திர மோடி கட்சிக்குள்ள அந்த அப்பர் ஹேண்டா ரொம்ப செம்மையா அழகா கொண்டு போயிட்டாரு. அது அண்டை நாடுகளுக்கு கொண்டு போவாரா அப்படிங்கறதா முடியுங்க. நீங்க வந்து ஒரு மாபெரும் ராஜதந்திரி நரேந்திர மோடி அவர்கள். இந்த சூழ்நிலையில ஒரு சின்ன உதாரணத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இலங்கையில வந்து இருக்கிற இந்த கொலம்போ சீபோர்ட் இலங்கையுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு மாபெரும் பங்கு ஆற்றிட்டு இருக்க ஒரு அமைப்பு. இந்தியாவில இருந்து இலங்கையில கையாளப்படுற சரக்கு பெட்டகங்கள், கண்டெய்னர்ஸ் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 70% கண்டெய்னர்ஸ் ஆஃப் கொலம்போ போர்ட் இந்தியாவில இருந்து போகுது. கல்கட்டா, வைசாக், சென்னை, கொச்சின், மேங்களூர், முந்த்ரா, மும்பை இப்படின்னு 7 போர்ட்டுகள் இருந்து கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான சரக்கு பெட்டகங்கள் போறது. புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. எப்படி அழுத்தத்தை உருவாக்க முடியும்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துல இருந்து சொல்றேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இல்ல, அது வந்து நாளைக்கு ஏதோ ஒரு போர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தூத்துக்குடியோ அல்லது வல்லரபாதமோ இதுக்கு வந்து டைவர்ட் பண்ண முடியும். நம்மளால டைவர்ட் பண்ணாவே அவங்களுடைய பொருளாதாரம் என்றது ஒரு மாபெரும் வீழ்ச்சி சந்திக்கும் என்பது உண்மை. இது வந்து ஒரு உதாரணம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள்ல வந்து அழுத்தத்தை உருவாக்க முடியும். அது வந்து அரசாங்கம் ஒரு தேர்ந்த முறையில வந்து முடிவு செய்யும். ஏற்கனவே இருந்த மத்திய அரசும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசும் இலங்கைக்கு மேலும் மேலும் வந்து அவங்களை வந்து தாஜா செஞ்சு காரியம் சாதிக்கக்கூடிய முயற்சியில் இருக்கா, இல்லாட்டி மேலும் மேலும் அழுத்தம் கொடுத்து காரியம்? 2 நாடுகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ என்ன, உங்களோட நான் பேச மாட்டேன்னு முடிவு பண்றேன், இல்ல உள்ள இருக்கவங்க தூண்டி விடுவோம் முடிவு பண்றேன். முடிவு பண்ணிட்டு நாளைக்கு வந்து உன்னோட பேச்சுவார்த்தை நடத்துறேன். நீங்க என்ன பேச போறீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நிறைய துறைமுகங்கள் இருக்கு, சரக்கு பெட்டகங்கள் இருக்கு, அதை வந்து நிறுத்திடுவோம் சொல்லிங்களே, அது சாத்தியமா? இதுவரைக்கும் இந்தியாவுடைய வரலாறு மேலும் மேலும் சலுகைகளை கொடுத்ததாக இருந்திருக்கே தவிர கொடுத்த சலுகைகளை நிறுத்தியதாக கூட வரலாறு கிடையாது. ஒரு உதாரணம் என்ன, கொலம்போ போர்ட் எந்த அளவுக்கு நம்ம மேல டிபெண்டா இருக்குன்றது ஒரு உதாரணத்தை சொன்னேன். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள்ல நம்மளை சார்ந்து இருக்கிறார்கள் அவர்கள். அதனால அது எப்படி பண்ணணும்ன்றது வந்து அரசாங்கம் முடிவு செய்ய சரியான ஒரு பாதையை நோக்கி போகும். இது ஒரு விஷயம். நீங்க கேட்கிற கேள்வியுடைய இது வந்து நம்மளால அழுத்தத்தை உருவாக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். ஆனா சண்டையை உருவாக்கிட்டு நம்ம 2 பேரும் பேச மாட்டோன்ற சூழ்நிலை எப்படி உருவாக்க முடியும்? ஏன்னா இது அண்டை நாடு, இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலம் கிடையாது. அதனால பேச்சுவார்த்தைக்கு அந்த ஒரு சுமூகமான நட்பையும் சூழ்நிலையும் வச்சுக்கிட்டு தான் இதை பேச முடியும். அதுதான் இந்த அரசாங்கம் பண்ண, நம்ம தவிர வந்து தனி ஈழத்துக்காக நம்ம குரல் கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஆரம்பத்தை உருவாக்கிட்டு பண்ண முடியாது. ஆனா இதுல வந்து ஒரு சின்ன கேவியட் இருக்கு. ஒருவேளை இலங்கையில் இருக்கும் தமிழர்களுக்கு அவர்களுக்கு அநீதி தொடரும் என்ற சூழ்நிலையில், அவர்களுக்கு தீர்வே கிடைக்காது என்ற சூழ்நிலையில், உலகத்தில் எங்கெல்லாம் நீதி மறுக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் வன்முறை தலைவிரிச்சு ஆகிட்டு இருக்கு, வன்முறை வெடித்து இருக்கிறது. என்ற சூழ்நிலையில் ஏற்கனவே குட்டிமணி, ஜெகன், தங்கதுரை காலகட்டத்தில் நடந்தனால கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல பாதிக்கப்பட்டுச்சு இலங்கை. இலங்கை வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாடம் கற்கும்ன்றது நம்மளுடைய நம்பிக்கை. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப்ஸை வந்து அழிச்சு ஒழிச்சிருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனையை வந்து அது மூலமா தீர்க்க முடியாதுன்றது இலங்கைக்கும் வன்முறை எப்போதுனாலும் வெடிக்கலாம் அப்படிங்கிற பாரு இருக்கு. நான் வந்து திரு ராமசுப்பட்ட கேட்க விரும்புறேன். ஏற்கனவே திரு ஐயனான் சொன்னது போல போர் நடந்த போது போர் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்காத கட்சி பாஜக. மத்திய அரசு அப்போது என்ன நிலைப்பாடு எடுத்தோ அதோடு ஒத்திசைவு கொண்டிருந்தது. இப்போது காங்கிரஸ் அங்கு வந்து இலங்கையில உங்களுடைய நோக்கம் எல்லாம் நிறைவேறிய பிறகு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இலங்கையில மத்திய அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாடு ஆக்கப்பூர்வமான நிலைப்பாடு இருந்தால் அதற்கு உங்களுடைய ஆதரவு கிடைக்குமா? நீங்கள் இதன் அழுத்தம் கொடுப்பீர்களா?
காங்கிரஸ் அரசானது எப்பொழுதுமே நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், நீங்க இந்த பிஜேபி அரசு எல்லாம் இது வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்தை நீங்க பார்க்கணும், பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்கின்றோம், அழுத்தமும் கொடுத்திருக்கின்றோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அண்டை நாடு, அது அண்டை நாட்டோடு சுமூக உறவு கொள்ள வேண்டும் என்பது அது யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. அவர்களோடு உறவு கொள்ளலாம். அதே சமயத்தில் தமிழர்கள் அங்கே வாழ்விழக்கும் பொழுது, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்பது ஏற்படும் பொழுது, ஏன் யுஎன் கவுன்சிலிலேயே உலக நாடுகளே நம்மை பகித்துக் கொள்வதை நேரத்தில் கூட ஸ்ரீலங்காவை எதிர்த்து நாம் வாக்களித்தோம். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அன்றைக்கு எங்களுடைய அரசு, காங்கிரஸ் கட்சி அரசு வலுவாக வாக்களித்தது. நாடாளுமன்றத்தில் நாங்கள் எல்லாம் பணியாற்றுகின்ற காலத்தில் நாங்கள் அதை கடுமையாக இலங்கை தமிழர்களுக்காக நாங்கள் போராடிய போது காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்கள் போராடினோம். எங்களுடைய டாக்டர் மன்மோகன் சிங்கோட வலியுறுத்திய போது அவர் அங்கே யுஎன் கவுன்சிலில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்கு, ராஜபக்சே எதிர்த்து வாக்களித்தார்களா இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல இலங்கையில விசாரணை நடத்தணும் சொன்ன போது, இலங்கையில சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் சொன்ன போது நீங்கள் சொல்லக்கூடிய காங்கிரஸ் அரசின் நிலைப்பாடு இதுவாக தான் இருந்ததா? அந்த 10வது பத்தியம் மட்டும் எதிர்த்து வாக்களிக்கிறீங்க? இல்ல, சர்வதேச அமைப்புல ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று சொல்லும் பொழுது யுஎன் கவுன்சில் நாங்க இலங்கைக்கு எதிராகத்தான் ஸ்டாண்ட் எடுத்தோம். சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்ற பத்தியை எதிர்த்து வாக்களித்தது மத்திய அரசு. இல்ல, சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்பது அல்ல, விசாரணை நடத்த வேண்டும் என்பது அடுத்த கட்டம். முதற்கட்டமாக ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்பதை அங்கே அறிவிக்கப்பட்ட போது யுஎன் கவுன்சிலில் சர்வதேச விசாரணையை அனுமதிக்கலன மனித உரிமை மீறல் பற்றிய பேச்சை எங்கிருந்து வரும்? போர்க்குற்றம் நடந்திருக்கிறது, இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்ற ஒரு சந்தேகமாக எழுந்தால் தானே விசாரணைக்கே வாய்ப்பு கிடைக்கும். சர்வதேச விசாரணை கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தாகிவிட்டது. அதுக்கப்புறம் அங்க என்ன முன்னேற்றம் எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு இலங்கை அரசு திட்டவட்டமாக ஐக்கிய நாடுகள் சபையோட எந்த குழுவும் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்ன இந்த துணிச்சல் தானே காரணம்? இல்ல, சர்வதேச விசாரணை குழுவில் நாங்க அப்படிலாம் நாங்க அதாவது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்னைக்குமே நாங்க எதிர்த்துட்டு தான் இருந்திருக்கோம் முதல்ல இருந்தே காங்கிரஸ் கட்சி. அதே போல 13வது இந்த திருத்தம், இந்த 13வது திருத்தம் இருக்குல்ல, இந்த திருத்தத்தை இந்த சட்ட திருத்தத்தை அமுல்படுத்தணும்னு சொன்னது காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு அதை அவங்க போட்டது கூட காங்கிரஸ் கட்சி தான். அது எவ்வளவு தூரம் சாத்தியமாச்சு அப்படிங்கிற பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி அல்ல மத்திய அரசு, இந்திய அரசா பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. மத்திய அரசு மாறிய பிறகு இதே இந்திய வெளியுறவுத்துறையுடைய செய்தி தொடர்பாளர் திரு அக்பருதீன் ரொம்ப தெளிவாக உத்தரவாதமாக சொன்னார், முந்தைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று. முந்தைய நிலைப்பாடு என்றால் அவரை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் பாஜக கிடையாது, இந்திய அரசுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்பது இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளருடைய கருத்தா இருக்கிறது. பாஜக இதுக்கு என்ன சொல்ல போகிறது? மீண்டும் ஆயுத நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிற இலங்கை தமிழ் எம்பிக்கள் இந்தியாவுக்கு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை நடைமுறையில் சாத்தியம் தானா என்பதை தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதித்துக். நான் திரு கல்யாணராமன் கேட்கிறோம். இடைவெளிக்கு முன்னாடி கேட்டது போல காங்கிரஸ் அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தது. போர்க்குற்ற விசாரணையோ சர்வதேச விசாரணையோ ஐநாவுடைய விசாரணையிலோ நாங்கள் ரொம்ப தெளிவா இருந்தது. நம்ம ஏற்கனவே திரு ராமசுப்ரட்ட சொன்னது போல இலங்கையில் சர்வதேச குழு நேரடி கலாய்வு நடத்தி விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்ல வலியுறுத்திய 10வது பத்தியை எதிர்த்து வாக்களித்தது. அது மாதிரி மற்ற இடத்துல வாக்களிக்காம இருந்தாலும் கூட அப்சைன் பண்ணா கூட அந்த பத்தியை எதிர்த்து வாக்களிச்சது. இப்ப ஆட்சி மாறிய பிறகு, ஆட்சி மாறுவதற்கு முன்னால் ஆட்சி மாறிய பிறகு ஜூலை 11ஆம் தேதி 2014 இந்த வருஷத்துல அக்பருதீன் சொல்றார், ஏற்கனவே சொன்ன நிலைப்பாடு என்னவோ அது தெளிவா இருக்கிறோம், எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொல்றார். அப்ப பாஜக சொன்ன நிலைப்பாடு என்ன மாற்றம் கொண்டு வர முடியும்? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது மக்கள் ஏமாறியது போல இந்த ஆட்சியிலும் ஏமாறத்தான் வேண்டும். நீங்க அக்பருதீனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் என்டையர் பாலிசி டைரக்ஷனையோ இல்ல இல்லங்க, நீங்க நீங்க ஜூலை 11 ஒரு கட் ஆஃப் சொல்றீங்க. என்ன அன்னைய தேதிக்கு அதுக்கு அந்த தாட் ப்ராசஸ்ல என்ன இருக்கு அரசாங்கத்துக்குன்றது ஒண்ணு. என்ன அன்னைய நிலைப்பாடுல அக்பருதீன் சொன்ன தவறுன்னு சொல்லியிருக்கா மத்திய அரசு? எதுங்க நான் சொல்லி முடிச்சுடுறேன். இல்ல சார், நீங்க அக்பருதீன்கிற இந்த தனி மனிதர்ங்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர் மாதிரி சொல்றீங்க. மத்திய அரசுடைய பிரதிநிதி. அன்னைக்கு 2 வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் சந்தித்த பிறகு அந்த இல்ல சரி, அக்பருதீன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு.
பொதுப்படையா என்ன சொல்லி முடிக்க விட மாட்டேன்றீங்களா? அரசாங்கம் இந்த பிரச்சனை பற்றி ஒரு தெளிவான கண்ணோட்டத்துடன் சிந்தித்து முடிவு செய்த பிறகுதான் பாரதிய ஜனதாவுடைய பாலிசி டைரக்ஷன் அப்படின்னு இதுவரை ஒரு முறையாவது முடிச்ச பிறகு கேள்வி நீங்க சொன்னது இல்ல. இனிமே இன்னும் நாங்க இலங்கை பிரச்சனையில ஒரு முழுமையான கொள்கை முடிவுக்கு வரலாம் சொல்ல வர்றீங்க. நாங்க 2004 இருந்து 2014 வரை காங்கிரஸ் ஆண்ட பிறகு இந்த நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு முக்கியமான அணுகுமுறைகள் இருக்கு. அதை நோக்கி இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இது வெளியுறவு சம்பந்தப்பட்ட விடுங்க. நீங்க நீங்க நான் சொல்ல வரேன், 70 நாளுக்குள்ள ஆட்சி பெற்று 70 நாளுக்குள்ள பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தி பிரோஜனம் இல்லங்கிற கொள்கை முடிவு எடுக்க முடிஞ்சிருச்சு உங்களால. அக்பருதீன் பேசக்கூடிய விஷயங்கள் தேவையில்லை, கொள்கைக்கு முரணானது. நீ குறைஞ்சபட்சம் நீ அமைதியா சொல்ல முடியலையா? நீ பாலிசி சொல்ல வேண்டாம், புதிய பாலிசி வடிவமைக்கிறது நேரம் வச்சுக்கோங்க. அக்பருதீன் இத பத்தி பேசாதீங்க, we have not taken any decision on this அப்படி சொல்லிருக்கலாம்ல ஒரு வார்த்தை. இல்லைங்க, அது பாலிசி டெசிஷன்ஸ் எல்லாம் வெளியே சொல்றதுக்கு தான் அக்பருதீன் போன்றவர்கள் இருக்காங்க. அவர் தான் சொல்லிருக்காரு பாலிசி டெசிஷன்ஸ் ஒரு அன்னைய தேதிக்கு இருந்த கொள்கையில் மாற்றம் எதுவும் இல்லைன்னு சொன்னார் தவிர கொள்கை மாற போறது இல்லைன்னு அவர் சொல்லல. அதனால நீங்க ரிட்டாரிக்கா உங்களோட ஐயனாவது சிறப்பா செய்வாரு, கார்த்திகை செல்வன் நானும் கூட கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்பேன். ஒரு அரசாங்கத்துக்கு நீங்க மாறலைன்னு சொன்னாரு, மாற போறீங்க 50 நாள்ல எல்லா ரிசல்ட்டும் காட்டணும்னு சொல்லாதீங்க. அதுக்காக தான் நான் முதல்ல சொன்னேன், 70 நாள்ல பாகிஸ்தான் அரசோட பேசி பிரயோஜனம் இல்லங்கிற கொள்கை முடிவு எடுக்க முடிஞ்சது. அதே போல இலங்கை பிரச்சனை நாங்க இன்னும் உறுதியான நிலைப்பாடு எடுக்கணும். அக்பருதீன் அமைதியாரு சொல்ல முடியல. நீங்க எதை கவனிக்க தவறுறீங்கன்னா, இங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எதிரி நாடுன்ற ஒரு அணுகுமுறை இருந்துட்டு இருக்கு. தொடர்ந்து எல்லையில பதட்டமும் துப்பாக்கி சூடும் அங்க பாகிஸ்தான் தூதர் தீவிரவாத குரூப்புகளையும் பிரிவினவாத கோஷ்டிகளையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு இந்தியாக்குள்ள. அதுக்கு பாகிஸ்தானையும் இலங்கையை ஒன்னா இது பண்ணாரு. நீங்க சொல்றதான ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வியா நான் வைக்கிறேன். நீங்க சொன்னதான் பாயிண்ட் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்கள் பாகிஸ்தான் தூதர்கிட்ட பேசினது தப்புன்னு சொல்லி நீங்க கோச்சுக்கிட்டீங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய குழுக்கள் இந்தியாட்ட பேச்சு நடந்தது, நாங்க அமைதி தீர்வு ஏற்படுத்தும் சொல்லி நீங்க என்ன சொல்லிருக்கணும்? இல்ல முடியாதுப்பா, நீ உங்க ஊர்ல போய் பேச சொல்லிருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சமாளிப்போம் சொல்றீங்க. முதல்ல எந்த பிரிவினைவாத குழு இங்க பேசி முதல்ல சொல்லுங்க. நீங்க தனி ஈழத்தை அடிப்படை கோரிக்கையாக கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று வேறு வழியில்லாத நீங்க சொல்லுங்க பண்றீங்க. சொல்லுங்க, இந்திய தூதரகம் இலங்கைக்குள்ள உட்கார்ந்துட்டு இதை பண்ணக்கூடாது. என்ன இந்தியாவில ஒருவேளை இந்த செப்பரேட்டிஸ்ட் இங்க பேசினாங்கன்னா அவங்க தஞ்சம் அடைகிறதுக்காகவோ அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்றது வேற விஷயம். அதுக்கு நம்ம என்ன பதிலோ அது பேசுவோம். ஆனா இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் தூதரகத்துக்குள்ள பிரிவினவாத சக்திகள் காஷ்மீர் தனியா வேணும்னு கேட்கறவனை கூப்பிட்டு வச்சு பாகிஸ்தான் தூதர் பேசுறாரு. அதை இதை எப்படி நீங்க முடிச்சு போடுறீங்க? அவங்களுடைய அடிநாதம், அவங்களுடைய அடிப்படை கொள்கை முடியாம குறைஞ்சபட்சம் வச்சு பேசினாங்களா? இந்திய அரசுலயே வச்சு பேசுறீங்க, இலங்கையில் இருக்கிற இந்திய தூதரகத்தில் வச்சு பேசினாங்களா? இல்ல இல்லையா? இந்தியாவுக்குள்ள வர்றாங்க, இந்தியாவுக்குள்ள யார் வேணாலும் உதவி கேட்கலாம். அவங்களுக்கு உதவி செய்யறதா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது இந்த அரசாங்கம். நீங்க தவறான 2 உதாரணங்கள் வச்சுட்டு பேசாதீங்க தயவு செஞ்சு. பாருங்க, அடிப்படையில நீங்க ஒண்ணு நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதான் கல்யாணராமனுடைய திணறலுக்கே காரணம். என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய கேள்வியிலே இருக்குங்க. இருக்கு இல்லாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பேசணும். இந்திய அரசியல் தேசிய கட்சிகள்ல எந்த கட்சியாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் எப்படிப்பட்ட முடிவை எடுப்பது தீர்மானிப்பது என்பது குறித்து எந்த இடத்துலயாவது பேசி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். நான் கேக்குறேன், அப்படி தேசிய கட்சியால முடியல. அப்படி பண்ணல, தேசிய கட்சியால முடியல. காங்கிரஸ் அல்ல பாஜக அவங்களுக்கு என்ன மாறுபட்ட பார்வை கிடையாது. நாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக இருந்து நாம் தமிழர் இயக்கம் வரைக்கும் போர் குற்றவாளி என்று அறிவி பொருளாதார தடை விதி நடைமுறை சாத்தியமா? தமிழக அரசு தீர்மானம் எடுத்தா பண்ணிட முடியுமா? மத்திய அரசு செஞ்சுட்டா இன்னமும் சேதாரமாகுமா? அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுமா? நல்ல தீர்வு கிடைக்குமா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை கேட்கல. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கேட்காது, இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களும் தமிழக அரசியல் கட்சிகளும் குறிப்பாக சிலர் கேட்டு இலங்கை பிரச்சனையை மோர் காம்ப்ளிகேட் ஆக்குறீங்க. இல்ல, நீங்க நல்லா கவனிங்க ஐயா. எது இலங்கையில் இருந்து ஒரு குரலாகவோ ஒரு கோரிக்கையாக வரவில்லையோ அது இன்னொரு இடத்துல இருந்து வலியுறுத்த முடியாது. தமிழீழ விடுதலை போராட்டம் நடந்திருக்காங்க, மிகப்பெரிய அழிப்பை ஏற்படுத்திருக்கிறீங்க. அந்த போராட்ட குழுவை அழிக்கணும்ன்றதுக்காக தமிழர்களை சேர்த்தெடுத்திருக்கீங்க. அதனால தான் ஐநாவுக்கு வந்துச்சு.
விஷயம் அது அல்ல. அதெல்லாம் யாரும் மறுக்கல. திரு கார்த்திகை செல்வன் சொன்னது போல இந்த தமிழீழம் என்ற கோரிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டுவிட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது புலிகள் இருக்கும் பொழுது உருவாக்கிய ஒரு அரசியல் முன்னமைப்பு. இட் இஸ் a front organization. அதுக்கு இந்த லெஜிட்டிமசியும் கிடையாது, ஓட்டிங் லெஜிட்டிமசி. நாம் தமிழர் இயக்கத்துக்கு தான் இருக்கோம். இல்ல இல்ல தவறு பண்றீங்க. நான் சரியா கேட்கிறேன். நாங்க இல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய இல்ல டாக்கிங் அபௌட் ஸ்ரீலங்கா, நீங்க அங்க இருந்து வரலாம் தமிழ்நாட்டுக்கு. இல்ல என்னுடைய கேள்வி நான் புரிதலுக்காக தான் கேட்கிறேன். இலங்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்னது போல புலிகளுடைய அரசியல் முன்னெடுப்பு இயக்கமான தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த கொள்கையை விட்டு விட்டதோ, அவர்கள் கேட்காத போர்க்குற்றம் இனப்படுகொலையோ, அவர் கேட்காத பொருளாதார தடையோ நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பாதிக்கணும், அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலன்னு கேட்கிறேன். பாருங்க, டிஎன்ஏ வந்துட்டு அவன் இலங்கை அரசு நியமித்த ஒரு குழுவின் மீது ஒரு அறிக்கை கொடுத்தாங்கல்ல, அதாவது நல்லிணக்க ஆணை, என்ன நல்லிணக்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்கல்ல, எல்எல்ஆர்சியை பத்தி இதே டிஎன்ஏ ஒரு பதில் அறிக்கை கொடுத்தது இல்ல, கருப்பாட்டை போட்டு. அதுல என்ன சொல்லி இருந்தாங்க, இது இங்க என்ன நடந்ததோ அந்த உண்மைகளை தொடவில்லை, இது இந்த அரசாங்கத்திற்கு சார்பான ஒரு அறிக்கை, இது சொல்லப்பட்ட சில நிவாரண உதவிகளை நாங்கள் வரவேற்கிறோம், மற்றபடி இது ஒரு விசாரணை அறிக்கையே இல்லைன்றாங்க போது எதிர்கொடுகளை அவர்கள் மறுக்கவில்லை. மற்றொன்றையும் சொல்றேன், இந்த விசாரணை அறிக்கை, இந்த தீர்மானங்களை டிஎன்ஏ வரவேற்றது. நீங்க டிஎன்ஏ நல்லா என்னுடைய ஐயா ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், ஒரு புரிதல் இல்லாத நம்ம பேசக்கூடாது பாண்டே. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டிஎன்ஏ இருக்கும் போது கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அந்த லெஜிட்டிமசின்றது புலிகள் கிட்டதான் இருந்தது, டிஎன்ஏ கிட்ட இல்ல. நீங்க இன்னைக்கு புலிகள் இல்ல, தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆகப்பெரிய இயக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். அவர்கள் தான் ஆட்சியை கைப்பற்றிருக்கிறார்கள். தமிழர்களுடைய ஏகோபித்த ஆதரவு 80% மேற்பட்ட தமிழர்களுடைய ஏகோபித்த ஆதரவு கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசு தான், அங்க இருக்கக்கூடிய அவங்க சொல்லாத விஷயத்தை, அவங்க வலியுறுத்தாத விஷயத்தை நீங்க இங்க தீர்மானம் நிறைவேற்றது மூலமோ ஆர்ப்பாட்டம் பண்றது மூலம் குடும்ப இருக்கிற மூலம் சாதிச்சிருப்பீங்களா? அப்படி சாதிக்கிறது சாதிக்காது இல்ல. இங்க இருந்து இந்த மாதிரி போராடி தான் இன்னைக்கு விசாரணையை சாதிச்சிருக்கிறோம். அது சொல்லாதீங்க. நான் சொல்லக்கூடிய விடயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க டிஎன்ஏ அந்த நாட்டினுடைய அரசமைப்புக்கு உட்பட்டு இயங்க வேண்டும் என்றால் அது பிரிவினையை கைவிட்டாக வேண்டும். அதாவது 6th Amendment of the Sri Lankan Constitution. If you propagate, then this party will be banned. முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஎன்ஏ அதை பேசவே மாட்டாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்ச தீர்வு என்று இந்த இந்திய நாடு வலியுறுத்திச்சு. 1987 போட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி ஒரு குறைந்தபட்ச தீர்வு வலியுறுத்திச்சு, அதை நியாயமா வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் கார்த்திகை செல்வன் கேட்க விரும்புறேன். நான் ஏற்கனவே கேட்டது போல அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புக்கும் இருக்கக்கூடிய நிதானம் இங்க இருக்கிறதா, அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினாலதான் இந்த அளவுக்காக முன்னெடுப்புங்கிறது சாத்தியமாச்சு? ஒரேடியா தமிழ் அமைப்புகள் போராட்டத்தை நம்ம புறந்தள்ளிட முடியாது. உணர்வு ரீதியான போராட்டங்கள் எல்லாம் நடக்கிறது. எல்லா கட்சிகளுமே இந்த விஷயத்த பேசுறாங்க. தமிழ்நாட்டில் இந்த விஷயத்த பேசாத கட்சியே இல்ல, இதுக்காக போராடாத கட்சியும் இல்லை. அதுல நான் அதிகமா பண்றேன், இவங்க கம்மியா பண்றாங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது உணர்வு மேலீட்டுல நிறைய விஷயங்களை இவங்க பேசுற விஷயங்கள் இருக்குல்ல, அதுல சாத்தியப்படாத நிறைய விஷயங்களை இவங்க முன்வைக்கிறாங்க. நிறைய ஈழம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடைமுறை சாத்தியம் இல்லை. அது ஒரு நீண்ட கால திட்டமாகவோ ஒரு கனவாகவோ அப்படி ஒரு விஷயம் இருந்தால் நல்லது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுல தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் இன்னைக்கு எண்ணிக்கை அடிப்படையிலும் ரொம்ப குறைச்சலாயிட்டாங்க, பொருளாதார ரீதியா ரொம்ப பின்வாங்கி இருக்கிறாங்க, எல்லா வலிமையும் இழந்துட்டாங்க. ஏன்னா அவங்க 30 ஆண்டு கால ஒரு பெரிய போருக்கு பிறகு இன்னைக்கு அவங்க இன்றைக்கு ஒவ்வொரு நாளையும் சந்திப்பதற்கான வாழ்வாதாரம் குறித்த விஷயங்களை சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. அப்புறம் அங்க அவங்களுக்கான ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பை வலுவடைய செய்து அதன் மூலமா நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர, இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு கட்சிகள் மட்டுமே போராடி இது வந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. டயஸ்போரால இருந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. பல நாடுகள்ல பல்வேறு ஈழத்தமிழர்கள் இதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய டிப்ளமேட்டிக் அப்ரோச் அவங்க தான் பண்றாங்க. எனக்கு நான் இதை ஒரு விமர்சனமாக கூட வைக்க முன்வைக்கிறேன். நம்ம இங்க நம்ம குரல் கொடுக்கறதை நம்ம வரவேற்கிறோம். அதே நேரத்தில் டிப்ளமேட்டிக் அப்ரோச் இருக்கா அப்படின்னா இதுக்காக எத்தனை முறை எத்தனை அமைப்புகள் ஒருவேளை நாம் தமிழர் செய்திருக்கலாம். அதுல ஒரு இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது பியூரோகிரசி தான் ரன் பண்ணுது. ஆட்சிகள் வரும்போது அதனுடைய இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கு. இதற்கான முயற்சிகள் எடுக்கிறதுல டயஸ்போரா தமிழ்ஸ் நிறைய ஒர்க் பண்றாங்க. இப்போ இது ஒரு பெரிய இனப்படுகொலை நடந்திருக்குன்னா அதற்கான ஆதாரங்களை திரட்டுறதும் கூட இன்னைக்கு பிரிட்டிஷ் தமிழ் சங்கமோ அல்லது மற்ற கனடா போன்ற நாடுகள் இருக்கிறவங்க நிறைய அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான முயற்சிகள்ல இங்க எவ்வளவு தூரம் நடக்குது, அல்லது இவங்க மேல இப்ப இலங்கை அரசாங்கத்தின் மேல ஒரு அழுத்தத்தை கொடுக்க அல்லது இந்த விசாரணையில அவங்களை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க
எத்தனை விதமான தடயங்களை இவங்க வந்து சேர்த்திருக்கிறாங்க, அதற்கான என்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு எடுக்கலாம். ஒருவேளை இது எல்லாத்தையும் பொதுவெளியில வைக்கவும் முடியாது. ஆனால் நான் சொல்றது வந்து பொதுப்படையான எல்லா அமைப்புகளுக்கும் சார்ந்த ஒரு உருப்படியான அப்படிங்கிறது வந்து இன்னும் நிறைய இருக்கு. புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்ட இருக்கிற அளவுக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு கவலையா இருக்கு. ரிலேட்டிவ்லி இங்க கம்மியா இருக்கு. கல்யாணம் கேட்கிறோம், இறுதியா சுருக்கமா கேட்கிறோம். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய தமிழருடைய குரலும் கேட்க மாட்டுது, இங்க இருக்கக்கூடிய தமிழருடைய குரலும் கேட்க மாட்டுது. மத்தியில வந்து நீங்க வந்து நேரடியா ராஜபக்சேவும் இலங்கை அரசும் பெரிசும் மற்றவர்களும் மட்டும் பேசினா யாருடைய குரல் தான் உங்களுக்கு கேட்கும்? மத்திய அரசுக்கு இலங்கை அரசோட குரல் மட்டும் தான் கேட்குதா? அண்டை நாடு, இறையாண்மை கொண்ட நாடு, அவருடைய குரல் தான் கேட்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஊர் நாடு, நம்ம மாநிலம், இங்க இருக்கக்கூடிய சட்டசபை, இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இவர்கள் சேர்ந்து எழுப்பக்கூடிய குரல், அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எழுப்பக்கூடிய எதுவுமே கேட்கவில்லை. இது வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த அணுகுமுறையோட தான் டீல் பண்ண முடியும். ஏதோ எடுத்தங்கவுத்தன் இந்த விஷயத்த வந்து டீல் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா அரசாங்கத்தை ரன் பண்ணிட்டு இருக்கு. சூழ்நிலை எப்படி பொறுப்போடு செயல்படணுமோ அப்படிதான் முடியும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த தனி ஈழம் அப்படின்றது வந்து ஒரு ரெட்டோரிக், அவ்வளவுதான். இது வந்து கனவாக இருந்து கனவாகவே இருக்க போற ஒரு விஷயம். அவர் ஏன் அப்படின்னா அதான் காங்கிரஸோட இவங்க இருக்கிறாங்க. நான் சொல்லி முடிக்கிறேன், நீங்க பேசும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணல. நான் வந்து உங்களை மாதிரி உணர்ச்சி வியாபாரம் பண்ணல. பண்ண மாட்டேன். நாம் தமிழர்களுக்கு வந்து இப்ப வந்து அவர் வந்து சொன்னாரு வந்து உங்களுக்கு ஏதாவது கொள்கைகள் இருக்கிறதான்னு கேட்டாரு. நாம் தமிழர்களுக்கு வந்து தமிழகத்தை எடுத்து தமிழகத்தை பத்தி பொருளாதார கொள்கை இருக்கா? தமிழகத்துக்கு வந்து நிலவரம் நீர்வளத்தை பத்தி ஒரு கற்பனையும் கிடையாது, இவங்களால பேச முடியாது, சிந்தனைகளே கிடையாது. அதனால நீங்க வெறும் உணர்ச்சி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு புலி படத்தை போட்டுட்டு நாம் தமிழ் ஒரு இதை போட்டுட்டு தமிழ் அடையாளம் தனி தமிழகம் அப்படின்றது. இந்த விவாதத்துல தனியிலம் சாத்தியமா அப்படிங்கிற பத்தி பேசல. மத்திய அரசுக்கு இலங்கை எம்பிக்கள் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை நடுவில் எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்ண முடியும்? நீங்க அதை சொல்லாம ஒரு வார்த்தையை ரொம்ப நாசுக்கா சொல்லினாரு. எல்டிடிக்கு மட்டும்தான் லெஜிட்டிமசி இருந்துச்சு. லெஜிட்டிமசி என்ன? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் பட்டால் தான் லெஜிட்டிமசி என்ற வார்த்தையே உருவாகும். ஆனா ஒரு போராட்ட குழு ஆயுதம் இந்திய போராளிகளுக்கு வந்து லெஜிட்டிமசி என்ற வார்த்தையை அவர் ஆட் பண்ணாரு. இது வந்து தமிழ்நாட்டில் பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கான எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்ட ஒரு நிலையை இவர் வந்துட்டு எங்க இருந்தோ மறுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் அவங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்ன்றது ஒரு கவர்மெண்ட் ஒரு கம்பல்ஷன். அது ஒத்துக்காம ஏன் வரணும்? எப்படி துப்பாக்கி முனையில வந்து மக்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை முன்னிறுத்தி அங்கங்க வந்து பாம்பு வச்சா வந்து அரசாங்கம் வந்து பேசதாங்க வரும். எல்லா இடத்துலயும் உலகம் முழுக்க நடக்குது. இந்த நக்சல் சோட நம்ம வந்து இங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. 2 நிமிஷம் முன்னாடிதான் உரிமைகள் மறுக்கப்படும் போது வந்து ஆயுதம் ஏந்திய குழுக்கள் வரணும். 2 நிமிஷம் முன்னாடி தான் சொன்னீங்க. நீங்க வந்து அவன் குண்டு வைக்கிறான், அவங்க எப்படி பேச்சு நடத்த நீங்க சொல்றீங்க. 2 நிமிஷம் நீங்க தான் சொன்னீங்க. இல்ல நீங்க வந்து நான் முன்னாடியே சொன்னேன். கிட்டத்தட்ட 30 வருஷங்களா ஆயுதம் இந்திய போராட்டம் நடந்துட்டு இருக்கு அங்க. அது வந்து கடைசியா வந்து 2009 தான் அவங்களால அழிக்க முடிஞ்சது. இருந்தாலும் கூட திரும்பவும் வன்முறை வெடிக்கலாம் அப்படின்ற வார்த்தையை நான் சேர்த்து சொன்னேன். எங்கெல்லாம் நீதி மறுக்கப்படுது அங்கெல்லாம் வன்முறை தலை தூக்கும்ன்றது வந்து மிக இயல்பான விஷயம். அது வந்து சாதாரண போராட்டத்தை வந்து பாத்துட்டு இருக்கோம். அந்த நீதிதான தமிழீழ விடுதலைன்னு நம்ம சொன்னது. அது அநியாயம் தப்புன்னு சொல்றாங்களா இவங்க? அதுதான் நம்மளுடைய கேள்வி. மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஏத்துக்கணும் ஏத்துக்கல வந்து இதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிற அரசாங்கம் வந்து இவங்க சரி அவங்க தவறுன்னு பேசிட்டு இருக்காதீங்க. அந்த இதுக்கு வந்து என்ன தீர்வு வா உட்காரலாம் பேசலாம் வந்து ஒரு அரசாங்கம் அதைதான் வந்து அவசரப்படாம பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஒரு சரியான தீர்வு ஏற்படுதா அக்கறையுடனான ஒரு அணுகுமுறை. இப்ப இது தமிழ்நாடு பாரதிய ஜனதா இதுதான் போயிட்டு அங்க பேசணும், இதுதான் சொல்லணும் உணர்வுகளை பேசணும். ரொம்ப சரியா அழகா சொன்னீங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா தனியா இருக்கு, அகில இந்திய பாரதிய ஜனதா தனியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா சொன்னீங்க. பிக்சர் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. தமிழக தலைவர்கள் எல்லாருமே ஈழ பிரச்சனையில உணர்வு பூர்வமா பேசிட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன். ராமசுப்பு உங்களுடைய இறுதியான கருத்து சுருக்கமாக ப்ளீஸ். என்னுடைய கருத்து சொல்லிடுறேன். அதாவது இப்ப நீங்க வந்து முதல்ல சொல்லிட்டே வரீங்க பாண்டே சார், நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒண்ணு செய்யாத மாதிரியும் நீங்க வந்து தமிழ்நாடு அது இல்ல. இன்னைக்கு வந்து விக்னேஸ்வரன்ங்கிறவர் வந்து அங்க வந்து முதலமைச்சர் அந்த இதுல தமிழர்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சொல்வதெல்லாம் இந்த 13வது சட்ட திருத்தத்தின்படி அவர்களுக்கு வந்து எந்த விதமான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும்
காவல்துறை அவர்கள் கையிலே கொடுக்கப்பட வேண்டும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுதான் நாங்க சொன்னது அன்னைக்கு. நாங்க காங்கிரஸ் பேரியக்கமானது என்னைக்குமே அந்த காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த கட்சி, நான் கேட்கிறேன் உங்ககிட்ட ஒன்னே கேட்கிறேன், இவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் அவ்வளவு பேர சட்டம் போட்டே கிடக்காங்களே ஒழிய அங்க இருந்து விக்னேஸ்வரனும் அங்க உள்ள தமிழ் இயக்கங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீங்க தயவுசெய்து கொஞ்சம் இருங்க, நாங்க எங்க உள்நாட்டு பிரச்சனை தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்களே சொல்லக்கூடிய அளவுல வந்துட்டாங்க. ஆனா நான் சொல்றேன், இங்க இருந்து எந்த தமிழ் ஆட்சிகளாவது அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தோமா? தமிழங்களுக்கு கிடையாது. ஆனா இந்திய அரசு, காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு தான் தமிழருடைய வாழ்வுக்காக இந்த ஒரு சட்டத்தை, இந்த 13வது சட்ட திருத்தத்தையாவது கொண்டு வந்து அன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டு, அது மட்டும் இல்ல, அக்ரிமெண்ட் மூலமாக அங்குள்ள மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும், காவல்துறை போலீஸ் அவர்களுக்கு தனியாக வேண்டும், நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். கோரிக்கைகள் எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் செஞ்சிட்டு இருந்த, பட் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாச்சு அப்படிங்கிறதா கேள்வி. இந்தியாவை தொடர்ந்து அங்குள்ள தமிழர்கள் இங்குள்ள தமிழர்கள் நடைமுறை சாத்தியமாச்சு அப்படிங்கிற கேள்வி. இதே கேள்வி நம்ம மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். ஈழத்தமிழருக்கு வாழ்வளிக்கும் வல்லமை இந்தியாவுக்கு இருக்கிறதா என்று கேட்டிருந்தோம். மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது இப்போது பார்க்கலாம். தமிழருக்கு வாழ்வளிக்கும் வல்லமை இந்தியாவுக்கு உள்ளதா என்ற கேள்விக்கு ஆம் என்று, வல்லமை உள்ளது என்று 73% மக்களும், இல்லை என்று 24% மக்களும், ஓரளவுதான் இருக்கிறது என்று 3% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியா இலங்கையின் மீது தன்னுடைய வல்லாதிக்கத்தை, தன்னுடைய ஆளுமையை காட்ட முடியும், இலங்கை பிரச்சனையில் ஒரு தீர்வு காண இந்தியாவால் முடியும் என்று 73% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்குள்ள தமிழர்களுடைய சிந்தனை, அங்குள்ள தமிழர் சிந்தனை, அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நல்ல ஒரு நிலை வேண்டும், ஒரு சம உரிமை வேண்டும், உயிரோடு இருப்பதற்கான உரிமையாக குறைந்தபட்சம் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிச்சயமா இருக்கும். அதில் இங்குள்ள தமிழர்கள் யாருக்குமே மாற்று கருத்திருக்க முடியாது. அது மத்திய அரசால் எந்த அளவுக்கு சாத்தியப்படுகிறது என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைத்த விருந்தினர் 4 பேருக்கு நன்றி. 18 வயதுக்கு குறைந்த கதாநாயகிகள் சட்டவிரோதமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து நீச்சல் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய உங்கள் அனைவருக்கும் ஏற்கனவே பரிச்சயமான நடிகை பாபிலோனா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இந்த வழக்கை தொடர்ந்த வழக்கறிஞர் முத்துலட்சுமி நம்மளோட இன்னும் சிறிது நேரத்தில் இணைய இருக்கிறார். உங்கள்கிட்ட நான் கேட்கிறோமே, முதல்ல இந்த வழக்கு தொடர்ந்த பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நடிகைகள் அவங்களுக்கு விவரம் தெரியாது, சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. சோ எந்த மாதிரியான எக்ஸ்போசர் அவங்களுக்கு பயன்படுத்தப்படுறாங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தப்படுறாங்க, போட்டோ ஷூட்டோ மற்ற விஷயம் 1000 விஷயங்கள் நடக்கும்போது ஒரு தவறாக பயன்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டு 18 வயதுக்கு குறைந்த நடிகைகள் தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அச்சம் சரிதானா? அந்த பயம் சரிதானா? இல்ல, இது ரொம்ப இடியட்டா, ரொம்ப ஸ்டூபிடா இருக்கு. இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல இந்த கூத்து கட்டி பண்ணுவாங்க, லைக் வள்ளி தேவியானி, இந்த மாதிரி ஒவ்வொரு வேஷமும் போட்டு பண்ணுவாங்க. சோ அப்புறம் பரதத்துக்கு கலைக்குன்னு வாழ்ற குடும்பம் நிறையவே இருக்கு. பரதம், பாடல், வீணை கத்துக்கிறதுக்கு. சோ இந்த ஃபேமிலி எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அப்படிதான் வரும். அப்புறம் இந்த 16-18 வயசுன்றது ஒரு ஸ்டூபிடான ஒரு விஷயம். இப்போ ஒரு மூவி எடுக்கிறாங்க, ஒரு குழந்தைய வச்சுதான் ஒரு சுவாமி படம் எடுக்கிறாங்க. அது அந்த சுவாமி விஷயம் ஒரு குழந்தைய வச்சுதான் போட முடியும். ஓகே, அந்த டைம்ல நம்ம பெரிய ஆளுங்களை கூட்டிட்டு நம்ம நடிக்க வைக்க முடியாது. இல்ல, அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, குழந்தை நட்சத்திரங்கள் வேண்டாங்கிறது இல்ல. ஒரு குழந்தையா பிறக்கணும்னு ஒரு யாரோ ஒரு மீசை சேவ் பண்ணி வச்சு குழந்தையா பிறக்க முடியாது. குழந்தைய விஷயத்துல குழந்தையா இருக்க முடியும். கதாநாயகிகளா, ஹீரோயின்களா 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களை சேர்க்கும் போது அவங்களுக்கு அந்த விவரம் தெரியாது. எப்படி நம்ம பயன்படுத்தப்படுறோம், நம்மள எப்படி காட்டுறாங்க, ஒவ்வொரு சீன் வைக்கும் போது என்ன மாதிரி நம்மளை பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு புரியாது. 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நடிகைகள் அந்த முடிவு எடுக்க முடியும். ஆனா 18 வயசு கீழே இருக்கிறவங்க அவங்க சைல்டா இருக்கிறதுனால, இந்திய சட்டத்தின்படி 18 வயசு கீழே இருக்கவங்க சைல்டு அப்படிங்கறனால அவங்க ஹீரோயினா நடிக்கும் போது. ஓகே சார், நீங்க பேசுற கொஸ்டின் புரியுது எனக்கு. பட் ஆனா இது நடிக்கவே கூடாது, இது சட்ட விரோதம், இது ஒரு தப்பான ஒரு செயல் அப்படின்னு வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா அந்த மேம். சோ இது நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். இது ரொம்ப 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 தப்பான ஒரு கருத்து. ஒரு காலத்துல பாத்துக்கோங்க, அந்த காலத்துல வயசு வித்தியாசம்ன்றது இட்ஸ் நத்திங். ஃபேமிலி சப்போர்ட்டோட தான் ஒரு பெண்ணு வரா. அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல ஐடி ஃபீல்ட்ல எடுத்துக்கோங்க, சென்னையில இருக்கிறவங்க கேரளால ஒர்க் பண்றாங்க, கேரளால இருக்கிறவங்க ஆந்திரால ஒர்க் பண்றாங்க. சோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி வருது. யாருமே 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இல்ல. என்னன்னா ஒரு நம்பிக்கை, ஒரு பெண்களை அவ்வளவு தைரியமா நம்ம வேலைக்கு விடுறோம், அந்த ஒரு நம்பிக்கை. ஓகே, த சேம் வே 16 வயசு 18 வயசு பெண்கள் பாதுகாப்புல சினிமா துறையிலன்றது இது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். இது நாங்க ஏத்துக்கவும் மாட்டோம், ஒத்துக்கவும் மாட்டோம். சினிமா லைன்றது ஒரு குடும்பம். ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர் இருக்கட்டும், எல்லாமே ஒரு குடும்பம் மாதிரி. Because இப்போ நான் லாஸ்ட் வீக் I went to a shooting, okay, so அதுல ஒரு ஹீரோயின், she is a new face, 16 plus. பாத்தீங்களா, 16 வயசு தான்.
பட் அந்த டைரக்டர் வே ஆஃப் டாக்கிங், வே ஆஃப் அப்ரோச்சிங் ஒரு தாம் பெண் மாதிரி நடத்துறாரு. சோ இந்த சினிமா உலகம், சினிமா குடும்பம் வந்து என்னைக்குமே மிஸ்யூஸ் பண்ணாது. ஒரு மினிமம் ஒரு 5 பேர்ல மேக்சிமம் 500 பேர் இருப்பாங்க ஒரு ஷார்ட் எடுக்கணும்னா கூட. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு தப்பான வழியில போயிடுவா, தப்பாதான் இந்த சினிமா துறை வந்து அந்த பொண்ணு மேல ஒரு பிளாக் மார்க் திணிச்சிடும் அப்படின்னு சொல்றதுலாம் இது வந்து சுத்த ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். முழுக்க முழுக்க முட்டாள்தனமான அப்படிங்கிற உங்களுடைய பார்வையா இருக்குது. ஆனா இன்னைக்கும் கூட பல இடங்கள்ல, சென்னை மாதிரி பெருநகரங்களிலேயே கூட தங்களுடைய பெண்களை திரையுலகத்துக்கு அனுப்புவதற்கு, தங்களுடைய பெண் குழந்தைகளை திரையுலகத்துக்கு அனுப்புவதற்கு எவ்வளவு குடும்பங்கள் தயங்குகிறார்கள். இந்த தயக்கத்தில் எந்த நியாயமும் இல்லையா? 18 வயதுக்கு குறைந்த கதாநாயகிகள் சட்டவிரோதமா என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இந்த பிரிவில் இந்த பகுதியில் வழக்கறிஞர் முத்துச்செல்வி, இந்த வழக்கை தொடர்ந்த வழக்கறிஞர் முத்துச்செல்வி இருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன், உயர்நீதிமன்றம் உங்களுடைய மனுவை தள்ளுபடி செய்து விட்டது அப்படின்னா உங்களுக்கே தெரியலையா நீங்க போட்ட வழக்கே தவறு அப்படின்னு? இல்ல, அப்படிலாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தளவுக்கும் நான் முதல்ல சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றங்கள் ஒவ்வொரு வழக்கையும் எப்படி பாக்குறது அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். இந்த வழக்கை பொறுத்தளவுக்கும் நீதிபதி வந்து எந்த இடத்துலயும் நாங்க கொடுத்த விஷயங்களுக்குள்ள வந்து அவர் போகவே இல்லை. அதை ஒரு முறை கூட அவர் வந்து வாசிச்சு கூட பார்க்கல. எந்த அடிப்படையில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வழக்குக்கான சட்ட ரீதியான நியாயங்கள் என்னென்ன இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்துல எந்த இடத்துல திரைத்துறையில 18 வயதிற்கு கீழ் உள்ளப்பட்டவர்கள் பயன்படுத்துவது வந்து மீறப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக நம்ம வந்து முன்வச்ச இந்த விஷயத்துக்குள்ளேயே வந்து நீதிபதி செல்லாமல் அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயமா என்ன சொல்லி அதை முடிச்சுட்டாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து திரைத்துறை சார்ந்து வர்றது விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பொதுவுல வந்து பப்ளிசிட்டியை தேடிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்குன்ற ஒரே புள்ளியை தாண்டி அவர் அடுத்த விட்டமாக இது இந்த இடத்துல இருந்து இதை மறுக்கிறோம், இந்த கிரவுண்ட்ஸ் உங்களுக்கு தப்பாக இருக்கு. இல்ல அப்படி பார்த்தா நாங்க பல்வேறு பொதுநல வழக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். எங்களுடைய கட்சி தமிழ்நாடு மக்கள் கட்சி சார்பாக ஒரு சாதிய மாநாடு ஒண்ணு நடக்கிறதா இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம்பெண்களை பொறுத்த அளவுக்கு 18 வயது வந்தா தான் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு பிறக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங்ல வந்து முடிவெடுக்கக்கூடிய சுய சிந்தனை வந்து இன்னைக்கு வந்து 13-14 வயசுல, இன்னும் குறிப்பா சினிமாக்கெல்லாம் வரக்கூடிய நகர்ப்புற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இது இன்னும் முன்னாடி இருக்க 16-15 வயசுல வந்து ரொம்ப சாதாரணமா அந்த தெளிவான முடிவுக்கு வந்துடுறாங்க. மறுக்க முடியுமா? இல்ல, ஒரு இடத்துல இன்றைக்கு முன்னாடி இருந்த சூழலை விட இன்றைக்கு நகர்ப்புறத்துல இருக்கவங்களுக்கு கல்வி சூழல்லாம் வந்து அதிகப்பட்டிருக்கு. வாய்ப்புகள் தொலைக்காட்சி மூலமாகவோ இல்ல நம்முடைய இணையங்கள் மூலமாகவோ வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து அதிகமாயிருக்கிற அதே காலகட்டத்துல இன்னொரு பக்கம் என்ன மாதிரியான கல்வி இங்க கொடுக்கப்படுது, இணையத்துல எந்த விதமான செய்திகள் அவங்களை சென்று சேருது, தொலைக்காட்சியில என்ன விதமான செய்திகள் அவங்களை சென்று சேருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க நாட்டுல நடக்கிற சமூகத்துல நடக்கிற பெண் குழந்தைகள் மீதான, என்ன கூட போனா ஆண் குழந்தைகள் தான், குழந்தைகள் மீதான, சிறார்கள் மீதான, 10 பருவத்தினர் மீதான தாக்குதல் கூடிய அந்த ரேட் வந்து அதிகமாயிருக்கு. அப்ப குறைஞ்சிருக்கணும் இல்லீங்களா? இது குறித்த 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நடிகை காட்டக்கூடிய ஆபாசமான காட்சிகள்னாலே பாடல்னாலே வராத வன்முறை 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நடிகை வந்துட்டா மட்டும் அந்த மாதிரி வந்துடலாம். இந்த வழக்குல 2 விஷயங்களும் சுட்டி காட்டிருக்கோம். ஒரு விஷயம் என்னன்னா, 18 வயதிற்கு கீழே இருக்கிறவங்களை நீங்க ஆபாசமாக சித்தரிப்பது சமூகத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்ற புள்ளியை தாண்டி இந்த 18 வயதிற்கு உட்பட்டு இருக்கிற இந்த 11 வயது குழந்தைகள், 11 வயது பிள்ளைகள் எந்த மாதிரிலாம் அவங்களோட உரிமைகளை இழக்கிறாங்க, அதுதான் எங்களுடைய வழக்கினுடைய மிக முக்கிய புள்ளி. நீங்க கேட்க விரும்புறேன். அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொன்னு அவங்களுடைய உரிமைகள் எப்படி பறிபோகுது. அவங்க வந்து படிக்க போவாங்க, காலேஜ் போவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய பெற்றோர்களுடைய அபிலாசையினால, அவங்க பேரண்ட்ஸோட ஆசையினால சினிமாவுக்கு போனா நிறைய வருமானம் கிடைக்கும், நிறைய பேர் போல் கிடைக்கும் போது குழந்தைகளுடைய அடிப்படை உரிமைகள், அவங்களோட ரைட்ஸ் வந்து பறிக்கப்படுதான் அவங்களுக்கு குற்றச்சாட்டு. இல்ல அது ஓகே. இவங்க கிட்ட எத்தனை பேர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, என்ன 16 வயசுல என்னோட ஃபேமிலியில வந்து என்ன புஷ் பண்ணிட்டாங்க, சினி ஃபீல்ட்ல டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து என்ன மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு எத்தனை பேரு, எத்தனை ஹீரோயின்ஸ், எத்தனை பெண்கள், அப்கமிங் ஆர்டிஸ்ட், இல்ல வந்து முடிஞ்சவங்க, இல்ல வாழ்க்கையை தொலைச்சவங்க, எத்தனை பேர் ரிட்டன்லயோ ஓரலையோ எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதான் சொல்ல ஒரு விஷயம், குழந்தை தொழிலாளர்களுக்கு தடுப்பு சட்டம் ஒண்ணு இருக்குது.
எந்த குழந்தையும் போய் 5 வயசு குழந்தை வந்து இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற உதாரணம் வந்து தவறான உதாரணம். உங்களுக்கு 5 வயசு குழந்தைய பத்தி நம்ம பேசல. 15 வயது கூட வச்சுப்போங்க. நீங்க சொல்ற கணக்கு 16ல இருந்து 18 வயது வரைக்குமான 18 வயது ஹீரோயின் நடிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கூட 16 வயது அதுல நீங்க சொல்றதுல சொல்றேன். 16 வயது அரசு என்ன நிர்ணயிச்சிருக்குது 1999 வரைக்கும். ஒரே ஒரு பணம் இன்னைக்கு இல்ல. அவங்க 16 வயது பெண் வந்து புகார் கொடுக்க வேண்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு இந்த உரிமை தெரியாது. 16 வயதுல நான் அப்படி பாதிக்கப்பட்டேன்னு 35 வயசு பெண்ணாக கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? என்னுடைய 16 வயசுல வாழ்க்கையை தொலைச்சேன்னு நிறைய நடிகைகள். நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது 16 வயசுல தான். நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து நிறைய பேர் அவங்க ஃபீல்டுக்கு வந்ததே 16 வயசுல தான். அப்ப நீங்க வந்து 10 வருஷம் ஆகுது. எனக்கு இது மட்டும் ஒரு பிளாக் மார்க், ஒரு பாதிப்போ, டைரக்டர்ஸ் வந்து கதவு தட்டுறதோ, ப்ரொடியூசர்ஸ் கதவு தட்டுறதோ, இல்ல வந்து அதை சார்ந்த மக்கள். த மெயின் திங் சினிமா துறையில தான் நமக்கு ரொம்ப பாதுகாப்பு இருக்கு. இப்போ ஒரு நார்மலா ரொம்ப அபத்தமான ஒரு வந்து ஐடி சினிமா துறையில பாதுகாப்பு இருக்கா இல்லையாங்கிறத சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒரு பெண் சொல்லாம யார் சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் சார்ந்து இருக்க துறையில தன்னுடைய துறையையும் தன்னோட விஷயங்களையும் வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக வைக்கிற வாதனை ஒழிய யதார்த்தத்துல இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல இருக்குன்றதா உண்மை. நம்ம அதுல எல்லாம் மறுக்கல. 20-25 வயசுக்கு இருக்குது அந்த நடிகைகளும். ஏன்னா இது மிகப்பெரிய அளவுல கோடி கணக்குல பணம் புரள்ற ஒரு இடத்துல பெண்களை வெறும் சதை பிண்டமாக வச்சுமே காட்டி நீங்க எந்த திரைப்படத்திலேயே சித்தரிக்கிறாங்க. சினிமாவில் வந்து பெண்களை எப்படி சித்தரிக்கிறது அப்புறம் அது வேற சப்ஜெக்ட். இல்ல அதுல நான் சொல்றேன் 25 வயசுக்காரங்க பாதிப்பு இருக்கு. ஒரு விவாதத்துல 2 தரப்பு வைக்கும் போது சம்பந்தப்பட்டவங்க தான் வைக்க முடியும். அப்ப நீங்க வந்து வழக்கு தொடுத்தவங்க அவங்க இந்த திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்க சொல்றாங்க நான் வந்தது 16 வயசுல தான். தனிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை 18 வயதுக்கு உட்பட்ட 18 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் பாதிப்புகள் இருக்கு. அது வேற ஒரு விவாதம். அந்த அதனால ஓட்டிங் ரைட்டை நம்ம எதுக்கு 18 வயசுன்னு வைக்கிறோம்? 18 வயதுல அவர்களால சிந்தித்து சில விஷயங்களை செயல்படுத்த முடியும்ன்றதுதான் அரசு ஒரு வயது நிர்ணயம் பண்ணிருக்கு. 18 வயதுக்கு உட்பட்ட அதுக்கு கீழே இருக்கிற 11 வயதால தான் என்னவாக இங்க சித்தரிக்கப்படுறோம். தன்னோட அந்த ஓட்டிங் ரைட் வந்து 21 வயசா இருந்தது 18 வயசா குறைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு 16 வயசா குறைக்க வேண்டிய நிலைமை வரலாம். இல்ல அப்படி ஒரு கால சூழல் அப்படி சமூக சூழல் வளர்ந்ததுன்னா நம்மளும் 16 வயசுன்னு மாத்த போறோம். விஷயம் என்னன்னா இது வந்து ரொம்ப தவறானது. நீங்க சொல்றதுக்கு இன்னொரு மாறாகவும் ஒண்ணு நடந்திருக்குது. 1999ல வந்து சிறார்கள் அப்படின்ற பிரிவுல 16 வயசு பிள்ளைங்களை மட்டும் தான் வச்சிருந்தாங்க. 2000ல UN கன்வென்ஷன் நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி வளர்ச்சி என்பது UN கன்வென்ஷன் என்ன முடிவு பண்றாங்க? 18 வயசுல கொண்டாங்க. அது மட்டும் இல்ல 18 வயது கொண்டு வந்தா கூட 18 to 21 வயசு உள்ளவங்களை அது ஒரு டிரான்சிஷன் பீரியட் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு கூட அடல்ட்னு சொல்றது இல்ல. ஆமா அவங்களுக்கு கூட ஒரு என்ன இடத்துல வந்து பாக்குறாங்கன்னா தனிப்பட்ட முறையில தான் நீங்க குற்றங்கள் அவங்க தனிப்பட்ட முறையில குற்றங்கள் இழைத்தா கூட 18 to 20 வயசு உள்ளவங்களுக்கு குற்றங்கள் இழைத்தா கூட அதுக்கு தனியான ஒரு சட்டங்கள் இருக்குது. அவங்களுக்கு தனியான சிறார் சட்டங்கள் சிறையே தனியாக வந்து சிறை மாதிரி இல்லாம சிறுத்த பள்ளி. ஏன் இப்படி பண்றோம்? என்ன அவசியம் என்ன தேவை இருக்குன்னா பண்றவங்களுக்கு 16 வயசு 18 வயசு சிறை அப்படி இப்படி சொல்லலாம். இவங்க எடுத்த சப்ஜெக்ட் எதுல இருந்து நம்ம அதை போடுறோம் அப்படின்னா இல்ல இவங்க இப்ப வந்து சினிஃபீல் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி எடுத்துக்கோங்க. ஒரு பெண் வந்து கார்ல போறா, அந்த டிரைவர் நல்லவனா கெட்டவனா தெரியாது. பட் சினிஃபீல்ட் எடுத்துக்கோங்க. ஒரு பெண் வந்து கார்ல போகும்போது அந்த டிரைவர் வந்து யூனியன் படி பதிவு பண்ணி ரொம்ப சேஃப் கார்டு மாதிரி தான் இருக்கு. தவிர நான் சொல்ற சப்ஜெக்டுக்கும் இப்ப பேசிட்டு இருக்க சப்ஜெக்டுக்கும் அவங்க அந்த நாட் வச்ச சப்ஜெக்டுக்கும் சம்பந்தமே இல்ல. நான் கேட்ட கொஸ்டின் அஞ்சலி தேவி மேம் வந்த காலத்திலிருந்து பாபிலோன இருக்கிற காலத்துல அபியூஸ மட்டும் நம்ம கேட்கல. நம்ம வீணும் அந்த விஷயங்களை அவங்க மீதான செலுத்தப்படுற அபியூஸ் மட்டும் இல்ல, அவங்களோட ரைட் டு எஜுகேஷன் உரிமை இதுல பாதிக்கப்படுது. அவங்க மீதான ஒரு நிமிஷம் அது பாதிக்கப்படுது. ஒரு குழந்தை விஷயங்கள் என்பது ஒரு 15 வயசு 14 வயசு குழந்தை இங்க வந்து ஒரு 20 வயது 21 வயது கதாநாயகர் சித்தரிக்கப்படும் பொழுது அதற்கான வசனங்களை இவங்க பேச வேண்டியது இருக்கு. அதற்கான செயல்பாடுகளை இவங்க மேற்கொள்ள வேண்டியது இருக்கு.
ஸ்கூல்ல நம்ம சயின்ஸ் படிக்கும்போது இல்ல இல்ல நீங்க அப்படி எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க படிக்கிறாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஷூட்டிங் போற இடம்லாம் இருக்கு. நம்ம சின்ன சின்ன ஒரு எக்ஸாமுக்கு எல்லாம் நம்ம போனோம்னா அப்படிலாம் யாரும் படிக்கிறது இல்ல. சினிமா வசனம் பேசித்தான் அவங்களுக்கு இதெல்லாம் புரியணுங்கிற அவசியம் இல்ல. அது அதிகமான வாய்ப்புகளோட கூடியதாக இருக்குது. நல்லாவே தெரியும். சென்சார் போர்டுன்றதுல ஒண்ணுமே இல்ல. அதுக்கான எந்த விஷயங்களும் சென்சார் போர்டு வந்து கவனிக்கிறதே கிடையாது. அது அதனோட விஷயங்களோட இல்ல. மிக மோசமாக நமக்கு வந்து இதுவரை வந்து அது தொடர்பான வழக்குகள் எதுவும் பெருசா பதிவாகாத போது அவங்க சொல்றது போல யார் டிரைவர் யார் சாப்பாடு கொடுக்குறாங்கிறது வரைக்கும் எல்லாமே யூனியன் சார்ந்த விஷயங்களா இருக்கணும். எல்லாமே பதிவு செய்யப்பட்ட விஷயங்களா ஒரு தவறான பிரயோகம் நடந்தா உடனே மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன். நீங்க விஷயத்த எதுக்குள்ள போய் குறுக்குறீங்கன்னா அவங்க மீதான அபியூஸோட மட்டுமே குறுக்குறீங்க. நம்ம வழக்கு வந்து அதோட மட்டுமே நடத்தப்பட்டது. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு ஒப்பந்தம் போடக்கூடிய தகுதி படைச்சவங்களா இருக்கிறது இல்ல. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி ஒப்பந்தத்துக்கு ஆளாக போறாங்க. அவங்க முடியாத போது மைனருக்கு வந்து யார் விரும்புறா ஒரு லாயர் அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய கார்டியனா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து கைது போட போறாங்க. சோ வாட் ஒரு தொழிலாம் இன்னைக்கு மாறிடுச்சு. ஒரு விஷயம் தொழிலா மாறினப்போ நீங்க முழுக்க முழுக்க இந்த ஒப்பந்தங்களுக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற காரணத்தினாலேயே இவங்களுடைய எல்லா நலன்களும் இவங்களுடைய எல்லா உரிமைகளும் ஏன்னா பணம் அதிகமாக புரள்கிற ஒரு இடம். அப்ப பெண் குழந்தைகளை வந்து 15 வயது பெண் பிள்ளைகள் வந்து அங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க பேரண்ட்ஸால கூட. அதாவது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க எவ்வளவுதான் வந்து அப்படிலாம் எதுவுமே நடக்கிறது இல்ல. 100% சேஃபான இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி நீங்க சொன்னாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு நடுத்தர குடும்பத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னா சினிமா துறைக்கு நடிக்க சான்ஸ் கொடுக்குன்னு சொல்லி ஹீரோயின் நடிக்க வரையான்னு கேட்டா எல்லாருக்கும் முதல்ல ஏற்படுது பயம். 2வது ஏற்பட தயக்கம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பணமோ மற்ற விஷயமோ புகழுக்கான ஆசையோ வாழ்வில் லட்சியமோ அது மாதிரி வரான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பயம் இல்லை அப்படி தவறாக பயன்படுத்தப்படுறது இல்லைங்கிறத உறுதியா சொல்லிட முடியுமா? ஷியூரா. இப்ப பாருங்க, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பிளைட் ஓட்டணும் ரொம்ப ஆசை. ஆனா அதுல என்ன கேரண்டி? திருப்பி நம்ம எப்படி உயிர் மீட்டு எப்படி வரும்? என்ன கேரண்டி? தேர் இஸ் நோ கேரண்டி, ரைட்? சோ அதே மாதிரி சினி ஃபீல்டும் என்ன நம்ம மனசு நம்ம நம்பிக்கை, த பிரிட்ஜ், நம்பிக்கைன்ற ஒரு வார்த்தை, ஒரு நாட், நம்ம மனசுதான் காரணம். சோ அதை விட்டுட்டு அப்படிதான் நடக்கும் இப்படிதான் நடக்கும்னா விமான பயணியாவோ விமான ஓட்டியாவோ நீங்க போனீங்கன்னா உங்களோட பிசிக்கல் எக்ஸ்போசர் வந்து எதுவும் இருக்காது. நீங்க ஆபாசமான போஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற எதுவும் யாருமே புகார் கொடுக்க போல. ஆனா இதுல வந்து தான் கெட்டு போறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களுடைய மனதையும் பாதிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடியது. அந்த சின்ன குழந்தைக்கு நாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்குது. அவங்க தவறா பயன்படுத்தப்படுறாங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஒரு விஷயம் உணர்ந்து ஏன் இப்ப வந்து நம்ம இது பண்றதுன்னா தொடர்ச்சியாக நம்ம பாக்குறோம். நீங்க முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா நம்ம வைஜெயந்திமாலா விஷயம் ஏவிஎம் ஸ்டுடியோக்கும் அவங்களுக்கும் ஒரு படத்துக்கான ஒப்பந்தம் வருது. இது நடந்த ஒரு விஷயம். அவங்களுக்கு 18 வயது ஆகல. அந்த அக்ரிமெண்ட்ல அவங்க சைன் பண்ண முடியாதுன்றதுனால ஏவிஎம் ஸ்டுடியோ வெயிட் பண்ணுச்சு. அவங்களுக்கு 18 வயது. ஏன்? என்ன காரணம்? என்ன விஷயம்? சட்ட ரீதியாக. அப்போ இது முதல் விஷயம். போட்டிருக்க முடியுமா? முடியாதா? போட்டிருக்க முடியும்ன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கொண்டு இந்த குழந்தைகளுடைய இந்த 15 வயது பிள்ளைகளுடைய உரிமைகள் முதல்ல பறிக்கப்படுது. அவங்களுக்கு வயதுக்கான அவ்வளவு சந்தோஷங்களையும் அவ்வளவு என்னுடைய பிள்ளை என்னவா வரணுங்கிறது என்னுடைய விருப்பம் இல்லையா? உங்களுடைய பிள்ளை வந்து நீங்க வந்து பைலட்டா வரணும் ஆசைப்படுறீங்க, டாக்டரா வரணும் ஆசைப்படுறீங்க, வேற ஏதாவது. என்னுடைய பிள்ளை நடிகையா வரணும் ஆசைப்படுறேன். இதுல என்ன அவங்களுக்கு உங்க பிள்ளை நடிகையா வரத நம்ம எந்த இடத்துலயும் தடுக்கல. நம்ம நீங்க திருப்பியும் வழக்கோட முக்கியமான அம்சத்தை எடுத்துக்கணும். 16 வயதுல அந்த வாய்ப்பு வருது. 2 வருஷம் கழித்து வருமா அந்த வாய்ப்பு அடுத்த 16 வயது 18 வயதுல அவங்க வந்து நடிக்கவே வரக்கூடாது அப்படின்ற வழக்கு நம்ம தொடுக்கல. நம்ம ரொம்ப கான்கிரீட்டா ரொம்ப கிளியரா நம்ம சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்னா 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை நீங்கள் அந்த வயதுக்கு மேற்பட்ட ஒரு கதாபாத்திரத்துல கதாநாயகியாகவோ அந்த வயதுக்கு மேற்பட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு சித்திரமாகவோ சொல்லி முடிச்சுக்கிறேன். சித்தரிக்க கூடாதுன்றதான். ஏன் சித்தரிக்க கூடாதுன்றதுக்கான ரீசன்ஸ் நம்ம சொல்லிருக்கோம். 18 வயதுக்குள்ளவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம அதை நீங்க அந்த வழக்குடைய விஷயங்களே ரொம்ப குறுக்கி பாக்குற தன்மையோட இருக்கிறதுனாலதான் இல்ல நான் சொல்றேங்க இந்த மாதிரி அந்த வயசு உட்பட்ட ரொம்ப ஹெவி டயலாக்ஸ் கொடுக்க கூடாது. இப்ப நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல நான் வந்து லைக் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட். ஆனா அந்த பாபி வந்து 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. அதுக்கு ஈக்குவலான டிராமா வேஷம் எனக்கு கொடுக்கல. அதுக்கும் மேல
லைக் சீதையாவோ, அப்போ சீதன் வரும்போது நான் வந்து ராமன் லைக் நான் ஒய்ஃப் இல்லையா, சோ ஐ ஷுட் அந்த டைலாக் நான் டெலிவரி பண்ணணும். அந்த சேம் திங் சினி ஃபீல்ட்லயும் இருக்கு. ஆனா யாருமே இங்க தப்பா தள்ளப்படல, தப்பா மிஸ்யூஸ் பண்ணல. மேம் வந்து ஏதோ ஒரு டாபிக் எடுத்துட்டோம், அதை நம்ம வந்து ஜெயிச்சுதான் காட்டணும், உலகத்துக்கு இது பண்ணணும் சொல்றது ரொம்ப தப்பு. நிறைய விஷயம் போயிட்டே இருக்கலாம். ஒரு சமூக கடமை உள்ளவங்களுக்கும் இந்த கடமை இருக்கிறதா நான் கருதுறேன். கண்டிப்பாக அடிப்படையான கடமை அப்படிங்கிற பாக்குறீங்க. நேரம் இல்ல, நம்ம நிகழ்ச்சி முடிக்க வேண்டி வந்துருச்சு. 18 வயதுக்கு குறைந்த கதாநாயகர்கள் சட்டவிரோதமா அப்படிங்கும்போது நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை என்டர்டைன் பண்ண முடியாது சொல்லிச்சு. ஆனா மக்கள் மத்தியில நிச்சயமா திரையுலகம் பற்றின ஒரு பார்வை இருக்கத்தான் செய்து மறுத்த முடியாது. ஆனால் பாபிலோனா போல திரையுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்று அதிகாரப்பூர்வமா புகார் ஒன்று கூட வந்ததில்லை. உள்ளதிலேயே சேஃபான இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா திரையுலகம் தான் சொல்றாங்க. இதுல மாறுபட்ட பார்வை எப்போதுமே மக்களுக்கு உண்டு. மக்கள் திரையுலகத்தை ஒரு மாயத்திரையாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக 18 வயதுக்கு குறைந்தவர்கள் எந்த விதத்தில் திரையுலகம் மட்டுமல்ல எந்த துறையாக இருந்தாலும் தவறாக பயன்படுத்தப்படுவதை அனுமதிக்க முடியாது. தான் தவறாக பயன்படுத்தப்படுகிறோமா என்று கூட தெரியாத வயது 18 வயது கீழே இருக்கக்கூடிய வயது சிறார்கள் என்று அழைக்கிறோம். அந்த 15 வயது டீனேஜ் வயதுங்கிறது நம்ம என்ன செய்யறோம் சரியா தெரியாது. அப்ப இன்னொருத்தருடைய அந்த குடும்பத்துடைய ஒரு மேலாண்மை, ஒரு அவங்களுடைய பார்வை முழுமையா இருந்தா கொஞ்சம் பரவாயில்லாம செய்ய முடியும். 18 வயசுக்கு மேல வந்து செஞ்சா எல்லாமே உருப்படியான விஷயமா இருக்கும். அட்லீஸ்ட் குறைஞ்ச விஷயம் சட்டப்பூர்வமான ஒரு கேரண்டியா இருக்கும். அது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும், திரையுலகம் தன்னுடைய மீள்பார்வை செய்யுமா, இதற்கான அவசியம் இருந்திருக்குதா, இது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாதம். தொடர்ந்து விவாதிப்போம், விடை தேடிக்கொண்டே இருப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி. நண்பர்களை மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.